பல என்று ஊரைக்கின் பலவேயா ஒன்றே என்னின் ஒன்றேயா பல என்று ஊரைக்கின் பலவேயா அன்றே என்னின் அன்றேயா ஆமே என்னின் ஆமேயா அன்றே என்னின் அன்றேயா ஆமே என்னின் ஆமேயா இன்றே என்னின் இன்றேயா உளது என்றுரைக்கின் உளதேயா நின்றே என்னின் இன்றேயா உளது என்றுரைக்கின் உளதேயா நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா தேவாதி தேவ பலரானும் முந்து திருநாமம் ஓது செயலோ தேவாதி தேவ பலரானும் முந்து திருநாமம் ஓது செயலோ மூவாது என்னாலும் உலகு ஏழோடு ஏழும் அரசாலும் மேன்மை முதல்வா மூவாது என்னாலும் உலகு ஏழோடு ஏழும் அரசாலும் மேன்மை முதல்வா மேவாத இன்பம் அவை மேவி மேவ நெடுவீடு காட்டு அம்முடியா மேவாத இன்பம் அவை மேவி மேவ நெடுவீடு காட்டு அம்முடியா ஆவாய் வருந்தி அழிவாய்க்குள் ஆறிவதிரேக மாயை அறிவாய் ஆவாய் வருந்தி அழிவாய்க்குள் ஆறிவதிரேக மாயை அறிவாய் அறிவார் அறிவார். வணக்கம் சார். டாக்டர் சிவதாசன் அவர்களுக்கு நன்றி.
தற்போது இளையோர் அரங்கம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்பு அமரர் திருமிகு முத்துக்கருப்பன் பார்வதி அறக்கட்டளை நிறுவனர் திருமிகு மு. பழனி அடைக்கலம் நம்முடைய கம்பன் கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு நம்முடைய கம்பன் கழகத்தினுடைய செயலர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். இந்த இளையோர் அரங்கத்தினுடைய பொருள் காவியத்தில் நான். இதில் தலைமை ஏற்க இருப்பவர் திருமிகு வி. வீரபாலாஜி. திருமிகு வி. வீரபாலாஜி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வருங்கால அறிஞர்களை இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அறிஞர்கள் அனைவரும் இளைஞர்கள். அவர்களை பாராட்டி மகிழ்விப்பது நமது கடமை என்பதையும் இப்போது தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக வில் என்ற தலைப்பில் பேச வருபவர் செல்வன் மு. கவிநிலவன். சஞ்சீவி என்ற தலைப்பில் பேச வருபவர் திருமிகு செல்வன் தா. தங்கமுத்து அவர்கள். அக்னி என்ற தலைப்பில் பேச வருபவர் செல்வி கு. ரோஷினி பிரியா அவர்கள். அறக்கட்டளை நிறுவனர் திருமிகு பழனி அடைக்கலம் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய முதல் நிகழ்ச்சியாக இளையோர் அரங்கம் நடக்க இருக்கின்றது. அதற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் திருமிகு வி. வீரபாலாஜி அவர்களையும், காவியத்தில் நான் என்ற தலைப்பில் வில் என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற செல்வன் கவிநிலவன் அவர்களையும், சஞ்சீவி என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற செல்வன் தா. தங்கமுத்து அவர்களையும், அக்னி என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற செல்வி கு. ரோஷினி பிரியா அவர்களையும் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர்கள் நடத்தி தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே உந்தன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கு எனில் அது எனக்கும் தானே. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டால் தான் என்ன, பிள்ளைகள் கோடிதான் பிறந்து விட்டால் என்ன, இன்னமும் கன்னித்தமிழாயிருக்கும் அன்னை தமிழை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். தமிழ் கூறும் நல்லுலகத்தின் சான்றோர் பெருமக்கள் இந்த அவையில் இருக்கிறார்கள். புதுவை மாநிலத்தினுடைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். தமிழ் இலக்கிய உலகத்தின் ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் விட என் தமிழ் சொந்தங்களே நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட இந்த அவையில் நான் யாருக்கு முதல் வணக்கம் சொல்வது?
யாருக்கெல்லாம் வணக்கம் சொல்வது என்கின்ற திகைப்பிலேயே நான் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் மதுரை. எங்கள் ஊரில் தான் ஒரு அதிசயம் நடந்தது. பிட்டுக்காக இறைவனே இறங்கி வந்து மண் சுமந்தார். பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டான் இறைவன். இறைவனுடைய முதுகுல அடி விழுந்தப்போ அண்ட சராசரத்தில் இருக்கும் அனைத்து உயிரினங்களின் மீதும் அடி விழுந்துச்சாமாங்க. அப்ப இறைவனுக்கு ஒன்று சென்று சேர்ந்தால் அது அனைவருக்கும் சென்று சேரும் என்ற நம்பிக்கையில் நான் இறைவனை வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வந்து சேரட்டும். ஒரு நல்ல நாளில் நல்ல பொழுதில் இளையோர் அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் புதுச்சேரி கம்பன் கழகத்தினர். இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த எங்கள் அன்பிற்கினிய தலைவர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் மற்றும் பிற அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து எங்கள் நால்வரின் சார்பாக நன்றிகள். ஏன் இதுக்கு குறிப்பா நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அடுத்த தலைமுறை கம்பனை கற்க வேண்டும், அடுத்த தலைமுறை தமிழின்பால் காதலோடு இருக்க வேண்டும் என்று எல்லா அமைப்புகளும் இன்று முயற்சி எடுக்கின்றனர். நிறைய அமைப்புகள் இளையோரை அழைத்து இளையோரை பேச வைத்து அழகு பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு இளையோர் அரங்கத்திற்கு பெரியவர் தலைமை வகிப்பது மரபு. இன்று அந்த மரபினையும் புதுச்சேரி கம்பன் கழகம் மாற்றி இருக்கிறது. எப்படி என்றால், இளையோர் அரங்கத்திற்கு ஒரு இளையோருக்கே தலைமை நாற்காலியும் தந்து இந்த அரியாசனத்தை சரியாசனம் விட்டு கொடுத்திருக்கிறது புதுச்சேரி கம்பன் கழகம். அந்த பெரியவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். எங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி வழிமுறை செய்து கொடுத்து, நான் மாணவனாக கோவை கம்பன் கழகத்திற்குள் நுழைந்த பொழுது என்னுடைய விரல் பிடித்து வா மகனே கம்பனை படிமகனே என்று என்னை வழிநடத்தி கொடுத்த எங்கள் செயலர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த பெரியவர்கள் தான் எங்களை கம்பனை கற்க வைத்தார்கள், கம்பனை காதலிக்க வைத்தார்கள். நான் ஒவ்வொரு முறை ஒரு நிகழ்விற்கு செல்லும் பொழுதும் என் நண்பர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்பார்கள். அந்த கேள்வியை இந்த அவையின் முன்பு நான் என் நண்பர்கள் சார்பாக கேட்கிறேன். ஆமா, ஏன் கம்பனை படிக்கணும்? எப்பா, ராமாயண கதைன்னா நமக்கு தெரியாதா? ராமனும் சீதையும் திருமணம் செய்து கொண்டனர், ராவணன் சீதையை கடத்தி சென்றான், ராமன் போய் மீட்டுட்டு வந்தார். இதுதானே கதை? இதுதானே ராமாயண கதை? இத்தனை வருஷமா நீங்க ராமாயணத்துல என்னப்பா பேசுறீங்க? எதுக்கு இத்தனை அமைப்புகள் கம்பனை தூக்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள்? அப்படி என்ன இருக்கு கம்பன்ல என்று இன்ற தலைமுறை கேள்வி கேட்கிறது. அந்த கேள்வி நியாயமா கூட இருக்குது இல்ல? தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் ஒரு தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைமுறையிடம் சென்று, எப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி கம்பர்னு ஒரு கவிஞர் இந்த மண்ணில ஒரு கதை எழுதி இருக்கிறாரு, அதுவும் புது கதை கூட இல்ல, வாங்கி தந்த கதை, அந்த கதையை நீ படி என்று இன்ற தலைமுறையிடம் நாம போய் சொல்றோம் அப்படின்னா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமாகத்தான் இருக்கிறது. எதுக்கு கம்பனை படிக்கணும்? சரி, கம்பனை படிச்சதுனால என்ன வந்துருது என்றால், என் அறிவுக்கு எட்டி வரை நான் சொல்கிறேன், கம்பன் வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கிறான், வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கிறான். கம்பனுடைய கதை மாந்தர்களிடமிருந்து நான் எதை கற்றுக்கொள்ள முடியும்? நீ அறத்தின் வழி நின்று சத்தியத்தின் வழி வாழ்வாயானால் ராமனை போல மேன்மை அடையலாம். உள்ளத்தில் உறுதி கொண்டு அன்பின் வடிவமாகவே நீ இருந்தால் சீதைக்கு கிடைத்த பட்டம், இந்த உலகம் அனைத்துமே அவளை அம்மா என்று அழைக்கிறதே, அந்த பெருமை உனக்கு கிடைக்கும். நீ பக்தியோடு இருந்து தொண்டு செய்யும் மனப்பான்மையோடு நீ வாழ்வாய் என்றால் அனுமனை போல சிரஞ்சீவியாக இருக்கலாம். ஒரு நாட்டுக்கே நான் அரசன், நான் வேதம் படித்து விட்டேன், நான் உயர்ந்தவன் என்றாலும் ஒரு தவறு செய்து காமத்திற்கு நீ அடி பணிவாயே என்றால் உச்சாணி கொம்பத்தில் நீ இருந்தாலும் அடிபட்டு கீழே விழுவாய் என்பதை ராவணனுடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிறது. தர்மமா சகோதர பாசமா என்ற கேள்வி வரும் பொழுது தர்மத்தை தேர்ந்தெடுத்தான் வீடனன், சகோதர பாசத்தை தேர்ந்தெடுத்தான் கும்பகர்ணன். நீ தர்மத்தை தேர்ந்தெடுத்தால் வீடனை போல வாழலாம், சகோதர பாசத்தை தேர்ந்தெடுத்தால் கும்பகர்ணனை போல அழியலாம். இந்த மாந்தர்கள் அனைவரும் நம் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் பெருமக்களே, நம்ம கண்ணெதிரே காண்கிறோம். அதில் யாராக நீங்கள் மாறுகிறீர்கள், வாழ்கிறீர்களா, உயர்கிறீர்களா, வீழ்கிறீர்களா என்பது உங்கள் கரங்களில் இருக்கிறது என்பதைத்தான் மீண்டும் 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 இந்த கம்பன் கழகங்கள் சொல்லிச் செல்கின்றன. எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு கம்பன் கழகத்தில் அமரும் பொழுது என்ன நினைவு வரும் தெரியுமா? ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம். இது வெறும் ஓட்டப்பந்தயம் அல்ல, இது ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம். ரிலே ரேஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர் மட்டும் ஓட மாட்டாரு, ஒருவர் ஓடுவார், ஒரு எல்லையோடு அவர் நின்று விடுவார், அந்த இடத்திலிருந்து அடுத்த ஓட்டக்காரர் அதை தொடர்வார். இந்த இலக்கிய உலகங்களும் கம்பன் கழகங்களும் ஒரு தொடர் ஓட்டம் தான். ஒரு காலகட்டத்தில் கம்பன் இந்த மண் உலகத்திற்கு அறத்தை சொல்ல வேண்டும் என்று அவன் இந்த கதையை தூக்கி சுமந்தான். அவன் ஒரு காலத்தோடு நின்று விட்டான். அதற்கு பிறகு
எங்கள் கணேசன் ஐயா வந்தார், அவர் இந்த ஓட்டத்தை தொடர்ந்தார். பேராசிரியர் ராசா ஞானசம்பந்தம் ஐயா வந்தார், அவர் இந்த ஓட்டத்தை தொடர்ந்தார். எங்கள் GKS ஐயா வந்தார், அவர் இந்த ஓட்டத்தை தொடர்ந்தார். எங்கள் திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா வந்தார், அவர் இந்த ஓட்டத்தை தொடர்ந்தார். அவர்கள் எல்லோரும் ஒரு புள்ளியில் நின்று விட்டனர். பிறகு எங்கள் கம்பபாரதி ஐயா வந்தார், அவர் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். எங்கள் இலக்கியச்சுடர் ஐயா இருக்கிறார், அவர் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பெருமக்கள் அத்துணை பேரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்களே. ஒரு காலகட்டத்தில் அந்த தொடர் ஓட்டத்தில் இளைஞர்கள் ஓட வேண்டும் என்கின்ற முனைப்போடுதான் கம்பன் கழகங்கள் இளையோர் அரங்கத்தையே அமைக்கின்றனர். பெருமக்களே, இளையோர் அரங்கத்தை அமைக்கின்றனர். இது எங்கள் நால்வருக்கும் உங்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கிறது என்பதை நினைவூட்டும் ஒரு அரங்கம். நான் அப்படித்தான் இதை பார்க்கிறேன். எவ்வளவு வருஷமா கம்பனை படிச்சுக்கிட்டு இருக்கோம். கம்பன் காலத்தில் வாழ்ந்த ஒரு கல் நம்மிடையே கிடையாது, ஆனால் அவனுடைய சொல் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை, இது நடந்த வரலாறு, இது கதை கூட அல்ல, இது வரலாறு. தமிழகத்தில் ஒரு காலகட்டத்தில் கம்பனை எதிர்த்து ஒரு குரல் கிளம்பியது. அப்பொழுது கண்ணதாசனை அழைத்து கம்பனை படிச்சுட்டு வந்து திட்டுங்க என்கின்ற ஒரு ஒப்படைப்பை கொடுத்தார்கள். கம்பன் மீது கல்லெறிய வந்தவர் கண்ணதாசன், மறந்து விடாதீர்கள். கம்பனை படிச்சுட்டு கம்பனை விமர்சிக்கணும் என்கின்ற பொறுப்போடு கம்பனை படிக்க தொடங்கிய கண்ணதாசன் கடைசியில் என்ன ஆனார்? காலம் எனும் ஆளியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாத கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு, அது பாடல் அல்ல, அது பாடல் அல்ல, உண்மை என்று நம்பு. அண்ணனோடு தம்பியர்கள் 4ஆகி 5ஆகி 6-7 ஆனவிதம் கூறி என்னை ஆளுகின்றான் மூளைதனில் ஏறி. அதுல உச்சம் என்று நான் நினைப்பது, கம்பனெனும் மாநதியில் கால்நதி போல் ஆவதென நம்புகிறேன் பாட்டெழுதும் நானே, அந்த நாயகன்தான் என்ன நினைப்பானோ என்று தன் மீது கல்லெறிய வந்தவரையும் காதலிக்க வைத்தவன் கம்பன் என்று சொன்னால் 1000 ஆண்டு என்னங்க, இன்னும் கோடி ஆண்டுகள் வரட்டும், கம்பன் வாழ்வான். ஒரு மேலை நாட்டு கவிஞன் சொன்னான், இந்த உலகத்தில் கடைசி மனிதன் வாழும் வரைக்கும் கவிஞன் வாழ்வான் என்று சொன்னான். நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன், மனித குலமே அழிந்தாலும் மீண்டும் தலைத்தெழுவதற்கு கம்பனுடைய கவி இருந்தால் போதும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப இந்த கம்பனை வாசிப்பது என்பது ஏன் முக்கியம்? எல்லோரும் தொழில்நுட்பத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையில் உலகத்தை வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எங்கள் கம்பபாரதி ஐயா சொல்லும் ஒரு கதை தான் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரர் இருந்தாங்க. 30-40 வருஷமா ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். 30-40 வருஷமா. ஒரு நாள் இறந்துட்டாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? 30 வருஷம் அந்த இடத்துல இருந்து பிச்சை எடுத்துருக்கிறாரு, சரி நம்ம அவர் அங்கே புதைச்சிடலாம் என்று முடிவு பண்ணி அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 அடி தாங்க தோண்டி இருப்பாங்க. டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு மிகப்பெரிய பாணி நிறைய வைரக்கற்கள் இருந்தனவாமா. அந்த வைரக்கல் இருந்த இடத்து மேல உட்கார்ந்துதான் 30 வருஷமா அவர் பிச்சை எடுத்திருக்கிறாரு. நம் காலடியிலேயே கம்பன் கிடக்கிறான், நம் மண்ணிலேயே கம்பன் இருக்கிறான். அந்த பொக்கிஷத்தை விட்டு விட்டு நாம் வாழ்க்கையை வேறெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோமே. கம்பன் வாழ கற்றுக் கொடுக்கிறான். அதனால் தானே கம்பன் சொன்னான், மானுடம் வென்றதம்மா என்று கம்பன் சொன்னான். மானுடம் வென்றதம்மா என்று கம்பன் சொன்னான். அப்பேற்பட்ட கம்பன் கவி இருக்கும் பொழுது நமக்கு வேறு என்ன வேண்டும்? இந்த இளையோர் அரங்கத்தில் இந்த கம்பன் படைத்து கொடுத்த காப்பியம், இந்த காப்பியத்தில் 10,500 பாடல்கள். எந்த பக்கம் எடுத்தாலும் பலாச்சொலை தான். எதை கம்பன்ல பிரச்சனை என்ன தெரியுமா? எதை எடுப்பது என்பதில் பிரச்சனையே அல்ல, எதை விடுப்பது என்பதில் தான் எங்களுக்கு பிரச்சனை. அதனால் நான் எந்த பொருண்மைக்கும் போய் இந்த மூவருக்கும் நான் எதிரியாக விரும்பவில்லை. பொதுவாகவே கம்பனுடைய காதலன் என்கின்ற முறையில் இந்த காப்பியத்தில் எல்லா கதாபாத்திரமும் அவன் தாங்க. எல்லா கதாபாத்திரமும் அவன் தான். ராமன் அவன்தான், சீதை அவன்தான், வீடனன் அவன்தான், கும்பர்ணன் அவன்தான், ராவணன் அவன்தான், எல்லாம் அவன்தான். இந்த பாத்திரங்கள் வழியாக காலாகாலத்திற்கும் தலை தோங்கும் அறத்தை அவன் பாடிச் செல்வதனால்தான் தமிழுக்கு கதி என்று வள்ளுவனையும் கம்பனையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வள்ளுவன் இலக்கணம் கொடுத்துட்டாரு, எப்படி வாழணுங்கிற இலக்கணம் கொடுத்துட்டாரு. இலக்கியத்தை கம்பனிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம், கம்பனிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பேற்பட்ட இந்த காப்பியத்தில் 3 பொருண்மகளை புதுச்சேரி கம்பன் கழகம் தேடி எடுத்து கொடுத்திருக்கிறது. வில், சஞ்சீவி, அக்னி. இந்த காப்பியத்தில் வில் என்ன செய்கிறது, சஞ்சீவி என்ன செய்கிறது, அக்னி என்ன செய்கிறது என்பதை பற்றி பேசுவதற்காக 3 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் என்ன பேச போகிறார்கள் என்பதை பற்றி நான் எதுவும் பேசப்போவது கிடையாது. இந்த காப்பியத்தில் இந்த 3னுடைய பங்கை பற்றி பேசும் பொழுது இடையிடையே என்னுடைய கருத்துக்களையும் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்கின்ற முறையில் என்னுடைய தலைமை உரைக்கு முடிவிட்டு
மீண்டும் ஒரு முறை இந்த நல்ல வாய்ப்பினை எங்கள் அத்துணை பேருக்கும் ஏற்படுத்தி கொடுத்த பெரியவர்கள் அத்துணை பேருடைய பொற்பாத கமலங்களையும் நாங்கள் சிரமேற்கொண்டு வணங்கி மகிழ்ந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். கம்பனே ஒரு இடத்தில் ஒரு பாடல் வைக்கிறான். அரையரும் ஆடரங்கு மாடப் பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் காய்வரும். கம்பன் கவி பாடியதை கீறல் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பேசுவது எந்த இடத்திற்கு வரும் என்று எனக்கு தெரியவில்லை. இளையோர்கள் ஏதேனும் தவறு செய்வின் அதை பொறுத்தருள்வது பெரியோர்தம் கடனே என்பதனை மட்டும் சொல்லி இந்த இளையோர் அரங்கத்தை தொடங்கி வைக்கிறேன். முதலில் காப்பியத்தில் நான் என்ற பொருண்மையில் வில் குறித்து பேசுவதற்காக அன்பு தம்பி கவி நிலவன் வந்திருக்கிறார். கோவையில் PSG கல்லூரியில் இளங்கலை தமிழ் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர் வில் குறித்து பேசுவார். வாங்கள் கவி நிலவன், வில் குறித்து இந்த அவையில் உங்கள் வில்லாற்றலால் சொல்லாற்றலால் விளங்க வையுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவன பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரைக் கண்டால் அவர் என்ப கை வில் ஏந்தி இலங்கையில் பொருதாரென்றே மறைகளுக்கு இறுதியாவார். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நிரந்தரம் என்று ஏதேனும் இருக்க முடியுமா என்பதுதான் நிரந்தரமான கேள்வியாகவே இருக்கிறது. புராணங்களில் நாம் பார்க்கிறோம், எல்லா விதமான தவசிகளும் அவர்களுடைய தவம் முடித்த பின்னர் அப்படி ஒரு வரம் கிடங்கிலேயே இல்லை என்றாலும் நிரந்தரத்தன்மையை கொடு என்றுதான் எல்லா வரங்களையும் கேட்டிருக்கிறார்கள். அது இல்லை என்றதும் வேறு வரங்களுக்கு மாறிவிடுவார்கள். இந்த உலகத்தில் எது வேண்டுமென்றாலும் நிரந்தரமற்று போகலாம். ஆனால் ஒரு கவிஞனின் சொல் என்பது அறத்தின் பால் நின்று எழுமென்றால் அது காலத்தில் அழிவதே இல்லை என்பதை கம்பன் இன்றும் நின்று நிலவிக் கொண்டிருக்கிறான். கம்பனுக்கு ஒரு பெரிய வணக்கங்களை கூறி இந்த உரையினை தொடங்குகிறேன். வில் என்கின்ற பொருண்மையில் பேசுவதற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள். பொதுவாக திருமாலினுடைய வழக்கமான ஆயுதங்களில் வில் இல்லை. வில் என்பதை பெருமான் ராமன் என்கின்ற அவதாரத்தில் மட்டும் எடுத்துக் கொள்கிறார். அது எந்த அளவுக்கு பின்னால் மாறுகிறது என்றால், வேறு எந்த இலக்கியத்தில் ராமபிரானை பற்றி பேசினாலும் வில்லோடு சேர்த்து வைத்து பேசும் மரபையே நாம் கொண்டுள்ளோம். குலசேகர ஆழ்வார் இப்படியாக பாடி பரவுகிறார். தலையவிழும் நறுங்குஞ்சி தயரதந்தன் குலமதலாய் வளைய ஒரு சிலையதனால் மதிலிலங்கை அழித்தவனே என்று பாடுகிறார். எங்கே ராமபிரானை பற்றி பேசினாலும் அல்லது எப்பொழுது ராமபிரானை நினைத்தாலும் வில்லோடுதான் அவர் நம் கண்முன்னால் நின்று காட்சி தருகிறார். பெரியவர்கள் ஆழ்வார்களை விட்டு விடுவோம். நம் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளை அழைத்து ராமனை போல் செய்து காட்டு என்றாலும் வில்லெடுத்து அம்பு விடுவது போன்றுதான் அவர்கள் செய்து காட்டுவார்கள். அப்படி என்றால் ராமபிரானும் வில்லும் ஏன் பிரிக்க முடியாததாகிறது? ராமபிரானினுடைய வாழ்க்கையில் முதல் வில் தாடகையை வதம் செய்கின்ற பொழுது நுழைகின்றது. தாடகை ஒரு பெண்ணாக இருக்கிறாளே, குருவே எப்படி நான் இவளை வதம் செய்வேன் என்று கேட்டபொழுது அவள் பெண்ணே அல்ல, அவளை நீ வதம் செய்யலாம் என்று குரு கூறிய பின் ராமன் தன்னுடைய முதல் கணையை தொடுக்கிறார். சொல்லுக்கும் கடிய வேக சுடு சரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காத அப்புறம் கடன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே என்று கம்பன் எழுதுகிறான். அந்த அம்பு எப்படி தாடகையினுடைய மார்பில் புகுந்து அப்புறம் போனதென்றால், எப்படி நல்லவர்கள் கற்றவர்கள் கல்லாதவர்களுக்கு ஒரு பொருளை சொன்னால் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவார்களோ அது போன்று இந்த மார்பில் புகுந்து வெளியே போய்விட்டது என்பதாக கம்பன் ஒரு உமையை படைத்து காட்டுகிறான். அடுத்த வில்லானது ராமனுடைய திருமணத்தில் வருகிறது. சற்றே கொஞ்சம் இந்த இடத்தில் யோசித்து பார்ப்போம். கம்பன் ராமனுடைய வில்லை மட்டும்தான் புகழ்கிறானா என்ன? இந்திரசித்து இல்லையா? இந்திரசித்தினை பற்றி பேசுகின்ற பொழுது வில்லாளரை எண்ணின் விரற்கு முன்னிற்கும் வீரன் என்று கம்பன் பேசுகிறான். சற்றே இந்திரசித்தினுடைய வதையை நீங்கள் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உக்கிரமான போர் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த போரினுடைய வெம்மையால் சகல திக்குகளும் சிதறி ஓடுகின்றன. அப்படியான போரில் இந்திரசித்து தன்னுடைய சாரதியை இழக்கிறான். இழந்த பின் என்ன செய்தான் என்று கம்பன் கூறுகிறான். துள்ளுபாய் புறவி தேரும் முறை முறை தானே துண்டி அள்ளினன் பறிக்கும் தன்பேர் ஆவமே ஆகமாக வள்ளல் மேல் அனுமந்தன் மேல் மற்றையோர் மல் தின் தோல் மேல் உள்ளுற பகடை தூவி ஆர்த்தன நவரு முட்க என்று கம்பன் எழுதுகிறான். அவன் தன்னுடைய அம்பரா துணியை இழந்து விட்டான்.
எது அம்பரா துணி ஆனது அப்பொழுது என்று கேட்கின்ற கேள்விக்கு, எல்லோரும் எய்த அம்பானது அவனுடைய மார்பில் இருக்கிறது, ஒவ்வொரு அம்புகளாக பிடுங்கி அவன் எல்லோரின் மீதும் ஆர்த்து தூவினான் என்பதாக கம்பன் எழுதுகிறான். இதில் ஆச்சரியம் லக்குவனுக்கு மிகப்பெரிய திகைப்பாகிவிட்டது. லக்குவன் கூறுகிறான், எய்தவன் பகழியெல்லாம் பறித்திவன் என்மேலையும் கைத்தடுமாறாதுள்ளம் உயிர் இனம் கலங்காது யாக்கை மொய்க்கனை கோடி கோடி மொய்க்கவும் இழைப்பொன்றில்லான் ஐயனும் இவனோடென்று ஆண் தொழில் ஆற்றல் என்றான். ஆண்களுக்கென்று ஒரு தொழில், ஒரு ஆற்றல், ஒரு வீரம் இருக்குமானால் இந்திரசித்தோடு முடிந்தது என்றான். ஆனால் இந்திரசித்தின் கையில் இருந்த வில்லுக்கும் ராமனுடைய கையில் இருந்த வில்லுக்கும் என்ன வித்தியாசம்? நான் இப்படியாக பார்க்கிறேன். ராமனுடைய கையில் இருந்த வில் மட்டுமல்ல, அது ஆயுதம் மட்டுமல்ல. நீங்கள் சற்றே ராமாயணத்தில் இருந்து மகாபாரதத்துக்கு சென்று பார்ப்போம். அர்ஜுனன் என்கின்ற கதாபாத்திரத்திற்கு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு சாத்தியம் உண்டு. அது என்னவெனில், வீரன் யோகி ஆகின்ற தருணம் அர்ஜுனனுக்கு மட்டும்தான் காப்பியத்தில் வாய்த்திருக்கின்றது. அவ்வளவு காலம் வீரனாக இருந்தவன் பெருமானை கண்டுகொண்டவுடன் ஒரு யோகியாக மிளிர ஆரம்பிக்கிறான். அந்த வாய்ப்பு ராமாயணத்தில் வில் என்கின்ற ஒரு ஆயுதத்துக்கு வாய்த்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக நாம் சிந்திக்க வேண்டியதாகும். என்னவெனில், வாலியினுடைய வதத்தை இந்த இடத்தில் சிந்தித்து பார்ப்போம். வாலி சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறான். திடீரென்று ஒரு அம்பு எங்கோ இருந்து அவன் மேல் பாய்கிறது. எங்கோ இருந்து பாய்ந்தவுடன் வாலியினுடைய திகைப்பில் இது யாருடைய அம்பு என்று முதலில் அவன் ஆயுதமாக பார்க்கிறான். திருப்பி பார்த்தால் ராமன் என்கின்ற பெயர் எழுதியிருக்கிறது. உடனே வாலிக்கு புரிகிறது, மும்மை சால் உலகிற்கெல்லாம் மூலமந்திரத்தை மற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மைக்கும் எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் என்று கம்பன் எழுதுகிறான். இப்படி என்றால் ராமன் யார் என்பதை ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் கூறுகின்ற யோகியாக வில்லும் அம்பும் இருப்பதை நாம் காணலாம். இன்னொரு ஆதாரத்தை எடுப்போம். கும்பகர்ணனை வதைய செய்கிறார். அப்படி வதம் செய்கின்ற பொழுது அவயங்கள் எல்லாம் அறியப்பட்டவனாக கும்பகர்ணன் களத்திலே இருக்கிறான். இருக்கின்ற பொழுது கும்பகர்ணன் ராமனை பார்த்து கேட்கிறான், என்னை இந்த நிலத்திலேயே வைத்திருப்பாயா ஐயா? என்னை தயவு செய்து என்னுடைய மோட்சத்தை எனக்கு அளித்துவிடு என்று கேட்டவுடன் கம்பனுடைய வார்த்தை, அவன் கேட்டது என்னவென்றால், வரம் கொண்டான் இனி மறுத்தல் வழக்கென்றென்று வாழி உரம் கொண்ட தடஞ்சிலையின் உயர்நெடுநான் உள்கொழுவா சிரம் கொண்டான் என்று கம்பன் எழுதுகிறான். கும்பகர்ணன் கேட்டது வரம். வரத்தை ஈய முடியும், அருள முடியும். அருளலுக்கான கருவியாகவும் வில்லானது இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக ராமபிரான் யார் என்பதை ஓரளவுக்கு குறியீடாக உணர்த்துவதும் வில்லாகவே இருக்கின்றது. நீங்கள் நினைத்து பார்க்கலாம், பரமாத்மா இந்த உலகத்தில் நின்று செயலாற்றுவதற்கு ஒரு அவதாரம் வேண்டுமா என்ன? இல்லை. அவர் நினைத்தாலே அது ஆற்றிவிடும். ஆனால் உலக இயற்கைக்கு கட்டுப்பட்டு எல்லா விதமான மாயைக்கும் உட்பட்டு அவன் மனிதனாக பிறவி எடுக்கிறான். அதைதான் கம்பன் கருடன் என்கின்ற கதாபாத்திரத்தில் ஆறிவதி ரேக மாயை அறிவார் என்று புலம்புகிறான். அப்படியானால் வில்லானது ஒரு இடத்தில் இருக்கிறது, அம்பு சென்று வேலையை நிகழ்த்துகிறது. வில்லும் அம்பும் வேறில்லைதான். அதுபோன்று பெருமாள் இருக்கிறார். பரபிரம்மமாக அவர் இருந்தாலும் அவதாரமாகி அம்பு இந்த உலகத்தில் வந்து எல்லா விதமான வேலைகளையும் முடித்து விட்டு போகிறது. ஓரளவில் வில்தான் ராமன் என்கின்ற முடிவுக்கு நம்மால் வந்துவிட முடியும். அது எப்படி எனில், இந்த பாடலை நினைத்து பார்ப்போம். சீதை அசோகவனத்திலே வாடி இருக்கிறாள். அப்படி வாடி இருக்கின்ற பொழுது அவள் சொல்லுகிறாள், இந்த உலகங்கள் யாவும் ராமன் வந்துதான் அழிக்க வேண்டுமா என்ன? இல்லை இல்லை, என் சொல்லினால் சுடுவேன், ஆனால் அது தூயவன் வில்லினாற்றற்கு மாசென்று வீசினேன் என்று கூறுகிறாள். வில்லினுடைய ஆற்றற்கு மாசு என்று ஏன் இவள் இலங்கையை எரிக்காமல் இருக்க வேண்டும்? அப்படி பார்த்தோமே ஆனால் சீதை எவ்வளவு தூரம் ராமனுடைய வருகைக்காக காத்திருந்தாலோ அவ்வளவு தூரம் ராமனுடைய வில்லின் நாணேற்றும் ஒளிக்காக காத்திருந்தாள். ஏனெனில் அந்த ஒளிதான் அவர்களை சேர்த்தது, அந்த ஒளியே மீண்டும் சேர்க்கும் என்று அவள் நம்பிக்கொண்டிருந்தாள். அதனால்தான் மீண்டும் வருகின்ற பொழுது அவனுடைய போர்க்களத்தில் நின்று எல்லாவற்றையும் சுக்குநூறாக்குகின்ற காட்சியை நாம் வில்லின் மூலம் காண்கிறோம். ராவணனை ராகவன் எப்படி அழிக்கிறான்? முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடியாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் புகழனைத்தும் செருகிடந்த புயவலியும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் பருகி புறம்போயிற்று ராகவன்றன் புனிதவாளி என்று எழுதுகிறார்.
அது இந்த மாதிரியான அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்து காட்டுகிறது. ராவணனை கொல்கின்ற பொழுது கூட கற்பினை நிலைநாட்டுகின்ற வேலையை ராகவனுடைய வில் செய்கின்றது. மண்டோதரி வந்து பாடுகிறாள். வெள்ளருக்கன் ஜடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள் இருக்குமிடனின்றி உயிர் இருக்குமிடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் சாணகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி என்று எழுதுகிறான். ஏன் அம்பு எங்காவது தடவுமா? அம்பு குத்தும், ஏன் தடவ வேண்டும்? அப்படி என்றால் இது மண்டோதரியின் கூற்றாக வருகின்ற பாடல். தன்னுடைய கணவனின் மீது அம்பு குத்தி இருக்கிறது என்று சொல்வதற்கு கூட தயங்கிய மண்டோதரி தடவியதோ ஒருவன் வாழி என்கிறாள். எல்லா இடங்களுக்கும் தடவி அது எதை பார்த்தது என்றால் உள்ளே சீதையின் மீது ராவணன் கொண்ட காதல் இருக்கிறதா என்று பார்த்தது. ஏனெனில் தமிழ் வழக்கில் ஒன்று கற்பெனப்படுவது பிறர் மனம் புகாமை என்று கூறுவார்கள். சான்றோர்களின் வாக்குப்படி பிறர் மனதில் புகாது இருப்பது கற்பெனில் சீதையினுடைய நினைப்பானது ராவணனின் உள்ளிருந்தால் அது தேவியினுடைய கற்புக்கு வரலாற்றில் ஏதேனும் பிழை வந்துவிட நேரிடுமோ என்று பயந்த கம்பன் எல்லாவற்றையும் ராகவனினுடைய வில்லால் துளவி காட்டி பார், இங்கே ஒன்றுமே இல்லை, ராமன் ஒரு சுத்த வீரனைத்தான் கொலை செய்திருக்கிறான், காமுற்ற ராவணனை அல்ல என்று காட்டுவதற்கான மிகப்பெரிய ஒரு கூறாக வில் என்கின்ற ஆயுதத்தை ராமன் எப்படி எடுக்கிறானோ கம்பன் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு விளையாடுகிறான். அப்படி பார்த்தோமேயானால் ஒட்டுமொத்த காப்பியத்தினுடைய நகர்வுக்கும் கம்பனுடைய எழுத்தாணி எவ்வளவு நகருகிறதோ ராமனுடைய வில்லும், ஏன் கம்பனுடைய கையில் இருக்கின்ற வில்லும் அவ்வளவு நகர்கின்றது. ஏனெனில் வில்லும் ராமனும் வேறல்ல, ராமனும் சொல்லும் வேறல்ல. இந்த வாய்ப்பினை எங்களுக்கு அளித்த கோவை கம்பன் கழகத்திற்கும் புதுவை கம்பன் கழகத்துக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அருமை. உண்மையிலேயே நான் அப்படியே மயங்கி கிடக்கிறேன். எந்த இடத்திலிருந்து தொடங்குவது என்று தெரியவில்லை. எனக்கு ஒரு இடம் மனதிலேயே நின்று விட்டது. இந்திரசித்தனையும் இலக்குவனையும் பற்றி அவர் பேசி அந்த காட்சி. இந்திரசித்தனுக்கும் இலக்குவனுக்கும் கடுமையான போர் வருகிறது. அப்போ தேவர்கள் அத்துணை பேரும் அவர்களுடைய மனைவிமார்களோடு போர் பார்க்கறதுக்கு வராங்களாமா. எங்க போர்க்களத்துக்கு யாராவது பெண்களை அழைத்து வருவார்களா? ஏன் அழைத்து வருகிறார்கள் என்றால் அவர்கள் கண் முன்னாடிதான் ஒரு காலகட்டத்தில் இந்திரசித்தன் தேவர்களை அடிச்சு நொறுக்கினாப்ல. எங்களாலதான் இந்திரசித்தனை ஜெயிக்க முடியல, லக்குவன் ஜெயிக்க போறான், வா நம்ம போய் பார்க்கலான்னு மனைவிமார்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். சும்மா வரல, கையில பூவோட வந்திருக்காங்களாமா. எதுக்கு பூவோட வந்திருக்காங்க? இலக்குவன் ஜெயிக்க போறான், லக்குவன் மேல பூ போடணும்னு வந்திருக்கிறாங்க. சண்டா அப்பா அப்பா அப்பா. கம்பன் எப்படித்தான் இப்படி பாடல் பாடினானோ என்று எனக்கு தெரியவில்லை. உக்கிரமான சண்டைங்க. இலக்குவன் அத்துணை இந்திரசித்தன் கிட்ட இருந்த எல்லா ஆயுதமும் தோற்று போகிறது. அவனுடைய அம்பரா துணி முதற்கொண்டு அறுத்துறாங்க. ஆனாலும் சண்டை நடக்குது. எங்கிருந்துங்க அம்பு வருதுன்னு பார்த்தா லக்குவன் அம்பு வந்து இந்திரசித்தன் நெஞ்சில பாயுதில்ல, அந்த அம்ப புடுங்கி புடுங்கி இந்திரசித்தன் வீசினானாமா. வந்தவர்கள் வென்றது இலக்குவன் தான். ஆனால் இந்திரசித்தனுடைய வீரத்தை பார்த்து பூவை இந்திரசித்தன் மீது தேவர்கள் போட்டார்கள் என்று கம்பன் பாடல் எழுதுகிறான். எப்பேற்பட்ட வீர காட்சியில வீரரை வியாவாதவர் யார் என்று கம்பன் பேசுகிறான். இந்த காப்பியத்தில் ராமனும் வில்லும் வேறல்ல, இரண்டும் ஒன்றே என்று சொன்ன கவிநிலவனுடைய சொல்லில் இந்த சபை மயங்கி கிடக்கிறது. அவருக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டு. அடுத்ததாக இந்த காப்பியத்தில் யாருக்குமே கிடைக்காத சிறப்புகள் பெற்ற ஒரு பாத்திரம். காலா காலத்திற்கும் ராமனை நாம் எங்கெல்லாம் வழிபடுகிறோமோ, ராமனை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறோமோ அந்த இடத்தில் இவர் இருப்பாராமா. அப்படி பார்த்தா இப்ப எங்கேயோ அனுமன் உட்கார்ந்து நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த அனுமன் தூக்கி வந்த சஞ்சீவி மலை குறித்து தான் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த காப்பியத்தில் அனுமன் என்கின்ற ஒரு பாத்திரத்தை அகற்றி விட்டோமே என்றால் இந்த காப்பியத்தில் எத்தனை இடங்கள் தடைப்பட்டு போகும் தெரியுமா? எத்தனை இடங்கள் தடைப்பட்டு போகும் தெரியுமா? ராமன் என்கின்ற பரம்பொருளால் தாய் என்றும் தந்தை என்றும் பெயர் பெற்ற ஒரே பாத்திரம் அனுமன் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட அனுமன் தூக்கி வந்த சஞ்சீவி மலை குறித்து பேசுவதற்காக அன்பு தம்பி தங்கமுத்துவை அழைக்கிறேன். அவர் கல்வியியல் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர். வாருங்கள் தங்கமுத்து, முத்து முத்தான சொற்களை இந்த அவையில் எடுத்து தாருங்கள். உளியால் செதுக்கினாலும்
வலிகளை தாங்குவோமே தவிர ஒருபோதும் எங்கள் மொழியை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று அன்னை தமிழை முதலில் வணங்கி அவையில் வீற்றிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த தகடூர் தமிழனின் அன்புகணிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் முதலில் வணக்கம். காப்பியத்தில் நான் என்கின்ற பொருண்மையின் கீழ் சஞ்சீவி என்கின்ற தலைப்பில் பேச விளைகிறேன். நான் யோசித்து பார்க்கிறேன், சஞ்சீவி மலை மட்டும் இல்லாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நாகவாசத்தால் லக்குவணன் இறந்திருப்பார். அதை பார்த்த ராமனும் இறந்திருப்பார். ராம லக்குவணன் இறந்த பிறகு சீதை இறந்திருப்பால். ராமன் லக்குவணன் சீதை இறந்த பின்பு பரதனும் அங்கே இறந்திருப்பான். ஒட்டுமொத்த காப்பியத்தின் அடிநாதம் என்று சொல்லக்கூடிய அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்கின்ற அடிநாதமே இல்லாமல் போயிருக்கும் அல்லவா? ஆக இந்த ஒட்டுமொத்த காப்பியத்தின் அடிநாதத்தின் உயிர் நாடியாக இருப்பதே இந்த சஞ்சீவி மலைதான் என்று என்னுடைய பேச்சினை துவங்குகிறேன். யுத்தகாண்டத்திலே எல்லோரும் இறந்துபட்ட நிலையில் கிடக்கின்றார்கள். வீரனன் வருகின்றார். என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து இருக்கின்ற பொழுது சாம்பவனை பார்த்து இந்த உயிர் பிழைப்பதற்கான வழியை கேட்கலாம் என்று அனுமனை அழைத்து செல்கிறார்கள். அப்போ சாம்பவன் சொல்றார், இந்த உயிர்ப்பிப்பதற்கான வழி என்ன என்று சாம்பவன் சொல்கிறார். மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றும், உடல் வேறு வகிர்களாக கீண்டாலும் பொறுத்துவிக்கும் ஓர் மருந்தும், படை கலங்களை கிளைப்பது ஒன்றும், மீண்டேயும் தம் உருவை அருளுவது ஓர் மெய் மருந்தும் உள என்று இந்த சஞ்சீவி மலை இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சொல்றாரு. எந்த வழியா போகணும், அதுல என்னென்ன மருந்து இருக்குது, எடுத்துட்டு வந்தா உயிரை காப்பாற்றலாம் என்கிற வழியெல்லாம் சொல்லுகிறார். இதை கேட்ட மாத்திரத்திலே அனுமன் என்ன செய்கிறார்? இங்கு இதுவே பணியாகில் இறந்தோரும் பிறந்தோரே என் கோமாக்கு யாரும் தீங்கு இடையூறு எய்தாமல் தெருட்டு தீர்த்தி போ என சொல்லி அவரை தீர்ந்தார். எப்படி போறாராம்? கம்பர் எழுதுகிறாரு, ஓங்கினன் வானெடு முகற்றை ஒற்றனன் பொன்தோல் இரண்டும் திசை ஒக்க வீங்கினன் ஆகாயத்தை விழுங்கினனே என வளர்ந்தான் வேலம் போலவன்றார். அப்படி வளர்ந்து அப்படி போறாரு. அப்படி போகும்போது நான் இந்த இடத்துல ஒன்று யோசித்து பார்க்கிறேன். சரி, சாம்பவன் சொல்லிட்டாருப்பா, போய் மலையை எடுத்துட்டு வந்திருக்கணும் இல்ல நேரடியா. ஆனால் இந்த இடத்திலே இந்த சமயத்தினுடைய சமநிலையை இன்னும் எக்காலத்திற்கும் உணர்த்துவதற்கு கம்பன் இந்த இடத்திலே சமய சமநிலையை சொல்கிறார். எப்படின்னா, அனுமன் போறார் மலையை தூக்கிட்டு வர. அப்போ கைலாய மலையை கடந்து போகிற பொழுது சிவபெருமான வணங்கிட்டு போறாராம். அந்த இடத்துல உமை தேவி கேட்கிறார், என் இவன் எழுந்த தன்மை என்று உலகு ஈன்றால் கேட்ப. மன்னவன் ராமன் தூதன் மருந்தின் மேல் வந்தான். வஞ்சர் தென்னகர் இலங்கை தீமை தீர்வது திண்ணம் சேர்ந்தது. நன்னுதல் வெம்போர் காணதும் நாளை என்று சிவபெருமான் சொல்வதாக இந்த இடத்திலே கம்பன் பதிவு செய்கிறார். ராமனுடைய போரை பார்ப்பதற்கு சிவபெருமான் நாளைக்கு நம்ம போலாங்கிற ஒரு காட்சியையும் இந்த இடத்திலே கம்பன் சஞ்சீவியை வைத்துதானே எக்காலத்துக்கும் இங்கு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படியே சரி போனாரு. போன மாத்திரத்திலேயே மலைய மருந்து தானங்க எடுத்துட்டு வரணும். இந்த இடத்துல சாம்பவன் என்ன சொன்னா? மருந்தின் தன்மையை மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றும் உடல் வேறு வகிர்களாக கீழ்ந்தாலும் மருந்தினுடைய தன்மையை சொல்லி மருந்தாக கொண்டு வர சொன்னான். ஆனால் எதற்காக அனுமன் சஞ்சீவி மலையையே தூக்கி வந்தான் என்கிற கேள்வி எனக்குள் இருக்கிறது. அந்த இடத்துல போய் நிக்கிறான். அனுமனினுடைய உளவியலை கம்பன் இந்த இடத்தில் பேசுகிறான். என்னன்னு, இங்கு நின்று இன்னென்ன மருந்து என்று எண்ணினால் சிங்குமா காலம் என்று உணரும் தன்மையான சொல்லிட்டான். இங்க நின்று இந்த மருந்து வேணும் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம்னா அந்த கொஞ்ச காலம் வீணாகுமே. அந்த கொஞ்ச காலம் கூட என் ராமபிரான் துன்பத்தில் இருக்க கூடாதுன்றதுக்காக அந்த மலையையே தூக்கினான் என்று கம்பன் அனுமனினுடைய உளவியலை எழுதினான் இல்லையா? மலைன்னா சொன்ன அந்த குன்று மாதிரி சின்னதா இருக்குமா? இவர் தூக்குறது எப்பேற்பட்ட மழை தெரியுமா? 1000 யோசனை அகன்று நீ உயர்ந்து 1000 யோசனை ஆழ்ந்தது அம்மலை. எப்படி தூக்குறாராம்? ஏனும் மாத்திரத்து ஒரு கை ஏந்தினன் தாயினன் உலகெல்லாம் தவழ்ந்த சீர்த்தி என்ன எழுதுறான். இந்த இடத்துல நான் கம்பனை வியந்து பார்க்கிறேன். ஒரு சொல்லை பயன்படுத்தினார் பாருங்க, தாயினன் சொல்ற.
ஏன் தாயினன்னு சொல்லணும்? வேற ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்ல. ஏன் தெரியுமா தாயினன் என்று சொன்னான்? அந்த மலையை கொண்டு போனா பலரினுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கிறது அல்லவா? ஒரு தாய் என்பவள் உயிரை கொடுக்கும் நிலையில் உள்ளவள். அதனால்தான் இவன் இந்த மலையை கொண்டு போய் உயிர் கொடுக்கும் நிலையில் இருப்பதால் தாயினன் என்று கம்பன் அந்த இடத்திலே உயர்த்தி விடுத்தான். அது எப்பேற்பட்ட மழைங்க, சாதாரணமா உருவாச்சா? பார்க்கடல் கடைகிற பொழுது அந்த அமுதத்தோடு உண்டான அந்த மருந்துகளை எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இதுவரைக்கும் யாருமே தொட்டது கிடையாது. அதை அழகாக கம்பன் சொல்லுவார், தோன்றிய நாள் முதல் யாரும் தொட்டில ஆன்றவே ரன்னலே அவற்றின் ஆற்றல்கள் 3 என ஒன்றிய உலகம் முன்னை நாள் ஈன்றவன் இறப்பினும் ஆவியுமால்னு சொல்றாரு. எப்படி இந்த உலகத்தையும் படைக்கக்கூடிய பிரம்மனே இறந்து போனாலும் அவரை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த சஞ்சீவி மலைன்னு சொன்னார் இல்லையா? அப்ப அந்த சஞ்சீவி மலையை எடுத்துட்டு போறாரு. அந்த எடுத்துட்டு போறதுக்கு உள்ள இந்த ராமன் லக்குவனினுடைய பாசத்தை மிக அழகாக சொல்கிறார். இவர் மயங்கி விழுந்து கிடக்கிறாருல்ல, இறந்து பட்ட நிலையில் கிடக்கிறார். இவருமே விழுந்து கிடக்கிறாரு. ஏனென்றால் ராமன் லக்குவணனும் ஈருடல் ஓர் உயிராக வாழக்கூடியவர்கள். புலம்புறாருங்க, இளையவன் இறந்த பிறகு எவரும் என் எனக்கு அளவு அரு சீர்த்தியன் அரண் என் ஆண்மையன் எல்லாத்தையும் எனக்கு எதுப்பா, இந்த அறம் வேண்டாம், வாய்மை வேண்டாம், எனக்கு எதுவுமே வேணான்னு புலம்பக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ராமபிரானை காப்பாற்ற அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மலை வந்து நின்னது. இந்த வஞ்சகர்களுடைய இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த மலை வராததுனால என்ன பண்ணுச்சான், மலை மேலே நின்னுடுச்சான். மலை மேலே நின்னுடுச்சு. மகன் கொண்டு வந்தான் மலையை, காற்று பகவான், வாயு பகவான். அப்படியே அந்த மலையில் காற்று பட்ட மாத்திரத்திலே எல்லோரும் உயிர் பெற்று எழுந்தார்களா? மகன் கொண்டு வந்து வாயு பகவான் தந்தை எல்லோரையும் உயிர்ப்பித்தாரே என்று சொன்னால், அந்த மலை இருந்ததுனாலதான் யுத்த காண்டமே நடந்து இன்னைக்கு அறத்தை நிலைநாட்ட முடிந்தது. அதற்கு பிறகு ராமபிரான் அனுமனை பார்த்து வியந்து சொல்றாரு. இந்த இடத்துல நான் பார்க்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியத்தினுடைய தலைவன் ஒரு தொண்டனை இப்படியெல்லாம் வியந்து பேசுவாரா? பேசுறாருங்க. முன்னின் தோன்றினோம் முறையின் நீங்களாது, எண்ணில் தோன்றிய துயரின் இரு சேர் மண்ணில் தோன்றினோம் மாண்டுலோம் நின்னின் தோன்றினோம் நெறியில் தோன்றினான்னு சொல்றாரு. என்னுடைய இந்த பல நாள நான் இறந்து போனங்க, மாண்டுலோம்னு சொல்றாரு. மாண்டுலோம், நான் இறந்தேன், இப்போ உன்னில் தோன்றினோம் அப்பனே அனுமா என்று அனுமனை இந்த இடத்திலே ராமபிரான் சொல்றாரு இல்ல. அதை விட என்ன உயிர் மட்டுமாப்பா காப்பாத்தின, இந்த சஞ்சீவி மலை என்னெல்லாம் ஒரு இந்த காப்பியத்தில் அழகாக செய்திருக்கிறதுன்னு பாருங்க. என் உசுர மட்டுமா காப்பாத்தின, பழியும் காத்து அரும் பகையும் காத்து எமை வழியும் காத்தனை நம் மறையும் காத்தனை அப்படின்னு சொல்லி ராமபிரான் அனுமனிடத்திலே பேசுகிறார். என்னெல்லாம் காப்பாத்திருக்க பாருப்பா. என் பழி சீதையை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை நான் இறந்து போயிருந்த சீதையை காப்பாற்ற முடியாம போயிருக்கும். இந்த பழி வராமல் காத்திருக்கிறார். அரும் பகை, யாருக்கு கோபப்பட்டு இந்த எல்லாரும் இந்த சான்றோர்கள் எல்லாம் எனக்கு தேவர்கள் தேவாதி தேவர்கள் எல்லாம் கோபப்படுவாங்களே, அந்த கோபத்தை இருந்து காப்பாத்திருக்கிறார். நம்முடைய மறையை காப்பாத்திருக்கிற, என்னுடைய வழி என்னுடைய வம்சத்தை காப்பாத்திருக்கிறேன்னு சொல்லி ராமன் அனுமனை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சஞ்சீவி மலை எதையெல்லாம் செய்திருக்கிறது என்று நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய உயிரை காப்பாற்றி, பழியிலிருந்து காப்பாற்றி, அறத்தை காப்பாற்றி, எல்லாவற்றிலும் இருந்து இந்த காப்பியம் அழகாக நகர்ந்து அறம் வெல்லுவதற்கு அடிநாதமாக இருந்தது இந்த சஞ்சீவி மலையே என்று சொல்லி, இந்த சஞ்சீவி மலையை யாராலும் மறக்க முடியாது. ஏன்னா அனுமனின் சிலை வைக்கின்ற போதெல்லாம் சஞ்சீவி தூக்கிய கோலத்தோடு தான் வைக்கிறோம். ஏனென்றால் அது உயிர் கொடுக்கும் தன்மை கொண்டது, அது என்றென்றைக்கும் மக்களின் மனங்களில் நிறைந்து நிற்கக்கூடியது என்று சொல்லி, இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை கொடுத்த புதுவை கம்பன் கழகத்திற்கும் கம்பனை எனக்கு அறிமுகம் செய்த கோவை கம்பன் கழகத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் தங்கமுத்து. காப்பியத்தில் எத்தனை இடங்கள் தடைப்பட்டு போயிருக்கும் அனுமன் இல்லையே.
நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல அனுமன் என்கின்ற ஒரு பாத்திரத்தை அகற்றி பார்த்தால் காப்பியம் வெறுமையாய் தெரியுமோ என்னமோ. சஞ்சீவி மலை தூக்கி சிரஞ்சீவி பட்டம் பெற்றவன் அனுமன். எனக்கு அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் மீண்டும் கூற விளைகிறேன். கம்பனுடைய கைவண்ணம் மிளிரும் சில இடங்கள். வான்மீகத்திலிருந்து கம்பன் சில இடங்களிலிருந்து மாறுபடுகிறான். வான்மீகத்தில் இல்லாத சில செய்திகளை உட்புக்குகிறான். அதற்கு காரணம் இந்த மண் சில விஷயங்களை காலத்திற்கும் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அதில் ஒரு தலையாய இடம்தான் சஞ்சீவி தூக்கி வரும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவம். அனுமன் சஞ்சீவியை தூக்கி வரும் பொழுது சிவபெருமானும் உமையவளும் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை தங்கமுத்து அழகாக விவரித்தார். எண்ணிவன் எழுந்த தன்மை என்று உலகு இன்றால் கேட்ப. உமையவள் கேட்கிறாள், இது யாரு, எதுக்கு எடுத்துட்டு போறாங்க? உமையவளுக்கு தெரியாதா செல்வது யார் என்று கம்பன் உமையவளையும் ஒரு காரியகர்த்தாவாக மாற்றுகிறார். ராமன் தூதன், நாளை தென்னகர் இலங்கை தீமை தீர்வது திண்ணம்ங்கிறாரு சிவபெருமான். நான் இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கிறேன், ராமனை பற்றித்தானே கம்பர் பாட வேண்டும்? இது ஒரு வைணவ இலக்கியம் என்றுதானே சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிவபெருமானையும் ஒரு கதை மாந்தராக மாற்றி அவர் வாயிலாக நீயும் நானோ நாளைக்கு போய் இலங்கையில சண்டை நடக்க போது நாம போய் அதை பார்க்கலாம் என்று சொல்வதாக ஒரு காட்சியை கம்பன் படைத்து காட்டுகிறானே. அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவர்கள் வாயில் மண்ணு என்று நாம் வழக்கத்தில் ஒரு வாய்மொழியை வைத்திருக்கிறோமே. என்னை பொறுத்தவரை அதை உருவாக்கியது கம்பன் என்று நான் சொல்லுவேன். கம்பன் என்று நான் சொல்லுவேன். இன்று மதத்தை வைத்து சமயத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு கம்பன் கொடுக்கும் சாட்டை அடிங்க இந்த பாட்டு, சாட்டை அடி இந்த பாட்டு. எல்லாவற்றையும் தாண்டி பரிபூரண நிலையை நோக்கி இந்த காப்பியம் நகர வேண்டும் என்கின்ற ஒற்றை கோட்பாடோடு இப்படிப்பட்ட ஒரு கதை மாந்தரை, இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை புகழ்ந்த கம்பனை நாம் என்னவென்று பேசி மெச்சுவது? அதை குறித்து அழகாக சிந்தித்த தங்கமுத்துவிற்கு மீண்டும் ஒரு முறை இந்த சபையின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிறைவான பொருண்மையாக அக்னி. ஒரு வாசகனாக கம்பனை வாசிக்கும் பொழுது இந்த இடம் வரும் பொழுது மனம் தடுமாறும். நாம் அன்னை என்று யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த அன்னைக்கு ஒரு அக்னி பரீட்சையா, சீதா தேவிக்கு ஒரு கேள்விக்குறியா, என்ன நடக்க போகிறது என்று வாசகன் அப்படியே ஒரு நடுக்கம் வராதுங்களா நமக்கு? நம் பெற்ற தாயை ஒருவர் கேள்வி கேட்டால் சும்மா இருப்போமா? கேட்பது தகப்பன், கேட்கப்படுவது தாய். வாசகன் என்ன செய்ய முடியும்? கம்பன் என்ன செய்தான்? அதை பற்றி பேச வருகிறார் அன்பு தங்கை ரோஷினி பிரியா அவர்கள். கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழில் முனைவர் பட்டம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர். வாருங்கள் ரோஷினி, அக்னியை குறித்து சிந்தனையை தாருங்கள். நெல் பல பொழிக, நெல் பல பொழிக, பொன் பெரிது சிறக்க, விளைக வயலே வருக இரவலர், பால் பல ஊறுக, பகடு பல சிறக்க, பசி இல்லாகுக, பிணி சேன் நீங்குக. அவையை நிறைத்திருக்கின்ற ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் கம்ப சுவைஞர்களுக்கும் என்னுடைய பேரன்பினை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அண்ணா ஒரு முன்னுரை தந்தார், கம்பன் என்ன செய்தான் இந்த இடத்திலே என்று. கம்பன் பேசாமல் கற்போரை பேச செய்தான் அக்னி வருகின்ற இடத்திலே. கம்பன் கவி சக்கரவர்த்தி. கவியை எழுதுவதில் மட்டுமல்ல, கற்போரை சிந்திக்க தூண்டும் இடத்திலும் கம்பன் சக்கரவர்த்தியாய் திகழ்வதை எடுத்து காட்டுவதுதான் இந்த அக்னி எனும் இடம் வருகின்ற இடம் காப்பியத்திலே. பொற்பின் திறத்தினை, கற்பின் வீரத்தினை இன்றளவும் பெண்களின் அடையாளமாக தூக்கி ஒழிக்க செய்யும் இடம் எது என்று கேட்டால் அது அக்னிதான். ராமபிரான் ராவணனை வென்று விட்டார். சீதா பிராட்டியை சிறை மீட்க செய்கிறார். வீடனன் சீரோடும் சீதையை அழைத்து வருகின்றார். நீண்ட நாள் கழித்து தலைவனும் தலைவியும் சந்தித்துக் கொள்ளுகின்றனர். எத்தனை பேரன்போடு இருவரும் உரையாடி கொள்ள வேண்டும், எத்தனை பெருங்காதலை இருவரும் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. வணங்கு இயல் மயிலினை கற்பின் வாழ்வினை பணம் கிளர் அழகு என எழுந்து பார்ப்பரா. ராமன் படமெடுத்து ஆடுகின்ற பாம்பினை போல சீதையை பார்த்து சீறுகிறான் என்று கம்பன் எழுதுகிறார். ராமன் சீதையை பார்த்து இப்படியெல்லாமா கேட்டான் என்று கற்போர் வியக்கும் அளவிற்கு ஒரு நீண்ட பாடல்களை கம்பர் எழுதுகிறார். ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிளை, முறை திறம்பு அரக்கர் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கின, அச்சம் தீர்ந்து இவனிடத்து மீண்டது என் நினைவு, என்னை விரும்பும் என்பதோ ஊன் உண்டாய் அரக்கரனுடைய இடத்திலே அவர்களுக்கு அடங்கி இருந்தாய்,
ஒழுக்கம் பாழ்பட்டு விட்டாய். என்ன தைரியத்துல நீங்க வந்த? ராமன் என்னை விரும்புவான் என்று நினைத்தா? நான் எதற்காக இலங்கை வந்தேன் என்று நினைத்தாய்? உன்னை மீட்கவா? உன்னை மீட்பான் பொருட்டு உவர் தூர்ந்து ஒளிர் மின்னை மீட்கும் மீட்டரு படை அரக்கர் வேறற பின்னை மீட்டு உருபகை கடத்திலேன் பிழை. என்னை மீட்பான் பொருட்டு இலங்கை எய்தினேன். கடல் கடந்து அரக்கர் கோமானை வென்று இங்கு வந்தது உன்னை மீட்பதற்காக அல்ல, மனைவியை காக்க மறந்தான் ராமன் என்ற அவச்சொல்லிலிருந்து என்னை காத்துக் கொள்வதற்காக வந்தேன் என்று கம்பன் எழுகிறார். ராமனா பேசுகிறான் என்ற ஆச்சரியக்குறி நம்முள் எழுகிறது. அது மட்டுமல்ல, ராமன் சொல்லுகிறான், ஒரு குறிக்கோள் இல்லாத புழுவை போல உன்னுடைய வாழ்வானது மாறிவிட்டது. எப்போ நீ அரக்கர் கோமான் இடத்தில் இருந்தாயோ அப்பொழுதே உன் குலத்தின் பெருமையெல்லாம் கெட்டுவிட்டது. பெண்மையும் பிறப்பும் பெருமையும் கற்பு எனும் திண்மையும் தெளிவும் ஒழுக்கும் சீர்மையும் உண்மையும் நீ எனும் ஒருத்தி தோன்றலால் வன்மையில் மன்னவன் புகழின் மாய்ந்தவளால் என்று எழுதுகிறார். கொடைத்தன்மை இல்லாத ஒரு அரசனுடைய புகழ் எப்படி மாய்ந்து போகுமோ அப்படி உன்னுடைய தோற்றத்தினால் பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் அனைத்தும் மாய்ந்து போய்விட்டன என்று எழுதுகிறார். கேட்கிற நமக்கே நெஞ்செல்லாம் பதைபதைக்கிறதே, சீதைக்கு எப்படி இருந்திருக்கும்? அன்னையின் கண்களிலே சிவப்பு நீர் வழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது, செந்நீர் செந்திக் கொண்டிருக்கின்றாள் சீதா பிராட்டி. ராமன் சொல்லுகின்றாள், உன் திறத்தை நிரூபி அல்லது உன் வழியில் சென்று விடு, என்னிடம் வராதே என்று சொல்லுகின்றான். இப்போ சீதையினுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? கம்பர் இப்படி ஒரு உவமையை காட்டுகிறார். ஒரு பெரிய பாலைவனத்திலே நீர் வேட்கையுடைய மான் ஒன்று இருக்கிறது. திடீரென்று ஒரு பெரிய தடக்கையை பார்க்கிறது, ஓடி சென்று நீரினை அருந்துகின்றது. ஆனாலும் அதற்கு தாகம் தணியவே இல்லை. அப்படி ஒரு மனநிலையில் சீதை இருந்தாலும் இன்னும் சற்று அருகில் உங்களை சீதையிடம் கொண்டு செல்லட்டுமா? இப்போ நம்ம இருக்கக்கூடிய வெயில் காலத்துல எத்தனை தண்ணி குடிச்சாலும் நமக்கு தாகமே அடங்காது. ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த தவிப்பை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு தவிப்பில் சீதை இருக்கிறாள். ஏன்னு சொன்ன, நீண்ட நாள் கழித்து ராமனை காண்கிறாள், கண்டவுடன் தொழுகிறாள். ஆனால் ராமனுடைய வார்த்தைகள் அனைத்தும் ராமனுடைய வில் போலவே அவளுடைய நெஞ்சையும் சுட்டு விட்டது. அதனால் அடங்காத தவிப்பில் இருக்கின்றாள் சீதை. சீதை சொல்லுகிறாள், எத்தவம் என் நிலம் என்ன கற்பு, நான் இத்தனை காலமும் உழந்து ஈந்து எல்லாம் பித்து எனலாய், அவன் பிழைத்தோ மன்றோ உத்தம நீ மனத்து உணர்த்திலாமையால் நான் இத்தனை நாள் காத்திருந்தேனே உனக்காக. அனுமன் வந்தானே, என்னுடைய கற்பு நலனை எல்லாம் உன்னிடம் அனுமன் சொல்லவில்லையா? தூதுவன் என்றானே, என்னுடைய நிலையை உன்னிடம் பகிரவில்லையா? நான் இத்தனை நாள் இருந்த தவமும் என்னுடைய கற்பும் என்னுடைய நலனும் உன்னுடைய மனதில் பொருட்படாவிட்டால் நான் வாழ்ந்து என்ன பயன் என்று கேட்கிறார் சீதை. வள்ளுவர் இப்படி சொல்லுகிறார், தற்காத்து தற்கொண்டார் பேணி, தன்னையும் காத்துக்கொண்டு தன்னை கொண்டவனுடைய புகழையும் காத்துக்கொண்டு தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். இப்போ அந்த இடத்துல சீதையினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தன்னுடைய கணவன் தன்னை பழிச்சொற்களால் ஏசுகிறான் என்ற போதிலும் அவனை உத்தம என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய கணவனுடைய புகழை சீதை அவ்விடத்தில் காத்து நிற்கிறாள், இறுகப்படுகிறாள், சொற்காத்து நிற்கிறாள். அவள் அல்லவோ பெண் என்று கம்பர் பாடுகிறார். நான் இறப்பதுதான் ஒரு வழி என்று சொன்னால் நான் அதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். லக்குவனே இடுதி தீ என்கின்றார். லக்குவனுக்கு அன்னையின் சொற்களையும் மீற முடியவில்லை. அண்ணனை பார்க்கிறான், அண்ணன் கண்ணிசைவு தருகிறான், லக்குவன் தீயை மூட்டுகிறான். தீயை வலம் வருகிறாள் சீதை. சொல்லுகிறாள், மனத்தினால் வாக்கினால் மறு உற்றேன் எனின் சினத்தினால் சுடுதியால் தீச்செல்வ என்கின்றாள். நான் மனதினாலும் என்னுடைய வாக்கினாலும் ஒரு நாளேனும் மாசுற்று இருந்தால் தீச்செல்வ என்னை சுட்டுவிடு என்கின்றார். பெண்கள் பிறருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் பொழுது அவர்களுடைய கற்பு பறிபோவதில்லை. பிறரை தங்களது உள்ளத்தில் இருக்கும் பொழுதே அவர்களுடைய கற்பு போகிறது. அதனால்தான் அந்த இடத்தில் உடலால் என்று சொல்லாமல் மனத்தினாலும் வாக்கினாலும் என்று கம்பர் எழுதுகிறார். எவ்வளவு பெரிய பெண்களுக்குரிய அறத்தை கம்பர் இந்த இடத்துல போதித்திருக்கிறார். அதனால்தான் வள்ளுவர் சொல்லுகிறார், பெண்ணின் பெருந்தக்க யாவுல
கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின. அந்த இடத்திலேயே நமக்கு கற்பு என்பதற்குரிய விளக்கம் தெரிந்து விட்டது. கற்பு என்பது மன உறுதி, மன திட்பம். அத்துணை நாள் அரக்கர்கோமான் இல்லத்திலிருந்தும் ஒரு இடத்திலும் தன்னுடைய மன உறுதியை இழக்காதவள் சீதை என்று சொன்னால் அதனை நம் எல்லோருக்கும் எடுத்து காட்டியது அக்னி வந்த இடம்தான். தீக்குள்ள இறங்கிட்டான் அக்னி பகவான். அவள் அப்படியே தாமரை மலர் மேல் அவள் எப்படி பிறந்தாலோ அதே போல் பூ போல் அவளை தூக்கி கொண்டு வெளியில் வருகிறான். பாலின் பஞ்சு படுவது போல அக்னி பகவானுடைய செயல் இருந்ததாக கம்பர் எழுதுகிறாருங்க. வெளியே வர ராமன் கேட்கிறான், நீ யார், நீ யார் இவளை காத்து வந்தது அப்படின்னு கேட்கிறான். அக்னி பகவான் சொல்லுகிறார், நான் தான் அக்னி பகவான். இந்த கற்பென்னும் தீச்சுடர் என்னை சுட்டுவிட்டது என்று கருகிய உடலோடு அக்னி பகவான் வெளியில் வருகிறார். அவர் சொல்றாரு, இப்படி ஒரு பிதாவை நான், இப்படி ஒரு மாதாவை நாம தப்பு சொன்னோம்னா இந்த உலகத்துல மழை பெய்யாது, இந்த உலகம் செழிக்காது, இந்த உலகம் உயிக்காது. இவள் கற்பென்னும் பெருந்தியே என்னும் பட்டத்தை அக்னி பகவான் சீதைக்கு தருகிறார். இந்த இடத்திலே கம்பர் பேசாமல் சில விடயங்களை பேசி செல்லுகிறார். அன்பிற்கினியவர்களே, பெண்களினுடைய கற்பு அவர்களுடைய திண்மையில் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 10,500க்கு மேல் கம்பன் தன் கைவண்ணத்தை காட்டியிருக்கின்றான். யுத்த காண்டத்தில் மட்டும் 4,000க்கும் மேற்பட்ட பாடல்கள். ஆண் மக்களினுடைய வில் ஆற்றலையும் பேராற்றலையும் தொடர்ந்து கம்பன் பாடிக்கொண்டே இருக்கின்றான். பெண்களினுடைய வீரம் எங்கிருக்கிறது? பெண்களுக்குரிய அறம் எங்கிருக்கிறது? பெண்களுக்குரிய வீரமும் அறமும் உடலில் இருக்கிறதா? இல்லை, உள்ளத்தில் இருக்கிறது. நீங்காத திண்மையினாலும் திட்பத்தாலும் ஒரு பெண் எப்பொழுது இருக்கிறாளோ அப்பொழுது அவள் சீதா பிராட்டியை போல் உலகெல்லாம் புகழப்படுவாள் என்பதை அக்னியின் வாயிலாக கம்பர் இங்கு சுட்டிச் சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டார் அக்னி பகவான். நான் தான் அக்னி, அவள் மாசற்றவள், அவளை ஏற்றுக்கொள் அப்படி ராமன் சொல்லுகிறான். அழிப்பு இள சான்று நீ உலகுக்கு, ஆதலால் இழிப்பு இள சொல்லி நீ இவளை யாதும் இல என பழிப்பு இழல் என்றனை. பழியும் இன்று இனி களிப்பிழல் என்றனன் கருணை உள்ளத்தான். தன்னுடைய கருணை உள்ளத்தோடு ராமன் சீதையை இனி இவள் களிப்பு இழல், நான் இவளை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று கம்பர் பாடுகிறார். காப்பியத்தில் ஏற்பட்ட இடர்களை எல்லாம் அவ்வப்போது களைய பழமாந்தர்கள் வந்தார்கள். ராமபிரானுக்கும் சீதைக்கும் ஏற்பட்ட இடரை களைவதற்காக வந்தவர் அக்னி என்று சொன்னால், தீமையை அழித்து அறத்தை வெல்வது மட்டும் கம்பனுடைய நோக்கமாக இருந்திருந்தால், கம்பராமாயணத்தினுடைய நோக்கமாக இருந்திருந்தால், கம்பர் ராமனையும் சீதையையும் இணைத்து வைத்திருப்பார். அதையும் தாண்டி கம்பரனுடைய நோக்கம் அறத்தை நிலைநாட்டுவது. அந்த அறம் எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் அது குடும்பத்திலிருந்து தொடங்குகின்றது. அந்த குடும்ப உறவுகளுக்கிடையே ஒரு நல் தன்மையை பேண வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் இடமாகவே அக்னியினுடைய தோற்றம் இருக்கிறது. அது மட்டுமின்றி பெண்களினுடைய தீரத்தையும் பெண்களினுடைய வீரத்தையும் காலம் கடந்தும் பெண்களினுடைய மாண்பையும் இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்லும் இடமாக அக்னி இருக்கிறது என்று சொல்லி பேச நல்லதொரு வாய்ப்பளித்த புதுச்சேரி கம்பன் கழகத்திற்கும் என்னை வளர்த்தெடுத்த கோவை கம்பன் கழகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூடி விரைவிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ரோஷினி. நான் முன்னமே சொன்னதை போல இந்த காப்பியத்தில் ஒரு சிக்கலான இடம்தான் அக்னி வரும் இடம். காப்பிய தலைவியினுடைய கற்புக்கு ஒரு கேள்விக்குறியை கம்பனே எழுப்பி உலக மக்கள் அத்துணை பேரும் காலாகாலத்திற்கும் அதை குறித்து சிந்திக்க வேண்டும், பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற தத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று கம்பன் அந்த இடத்தை கையாண்ட விதம் இருக்கிறதே, அப்பா 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 சொல்லி மாளாது. அதை திறம்பட சொன்ன ரோஷினி பிரியா அவர்களுக்கும் பிற மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த அரங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களையும் சொல்லி, இப்ப என் வேலை கடினமாயிருச்சு. இந்த 3 பொருண்மைகளால் காப்பியத்தில் கம்பன் இந்த உலகத்திற்கு எதை சொல்ல வருகிறான்? ஏன் அக்னியை படைக்க வேண்டும்? ஏன் சஞ்சீவியை படைக்க வேண்டும்? ஏன் வில்லை உயர்த்தி பிடிக்க வேண்டும்? வில்லும் சஞ்சீவியும் உயிரற்றது, அக்னி ஒரு பஞ்சபூதத்தை சார்ந்தது. இந்த 3 பொருண்மைகளை வைத்து கம்பன் இந்த உலகத்திற்கு எதை கற்பிக்கிறான் என்றால், நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன். அக்னி பகவானுடைய செயல் இந்த உலகத்திற்கு எதை கற்பிக்கிறது? நீங்க யோசிச்சு பாருங்க. யுத்தகாண்டம் எழுதுவதற்கு எது அடிப்படை? யுத்தகாண்டம் ஏன் வரணும்?
சீதை எங்க இருக்கிறாள் என்று ராமனுக்கு தெரியாது, எந்த திசையில் இருக்கிறாள் என்று தெரியாது. தேடி அழுது புலம்பி, ராமனுடைய புலம்பல் இருக்கிறதே, சீதையை பிரிந்தவன் வாடக்கூடிய அந்த வாட்டம் இருக்கிறதே, அப்பா அப்பா அப்பா, எந்த இடத்தில் சீதை இருக்கிறாள் என்பதை தெரியாமல் வேதனையில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அனுமன் வந்து சொன்ன செய்தி என்ன? கண்டனன் கற்பினு கனியை கண்களால் தெண்டிரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனித்துரத்தி ஐயமும் பண்டுள்ள துயரம் என்று அனுமன் பண்ணுவான். கண்டனன் கற்பினு கனியை, நான் யாரை பார்த்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சீதையை பார்த்துட்டு வந்தேன்னு கூட சொல்லல, கற்பினுக்கு அணியாக திகழும் அந்த சீதையை நான் பார்த்து வந்திருக்கிறேன். விற்பெருந்தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெருந்தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன். இப்பிறப்பென்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயர்தொன்றும் களி நடம் புரிய கண்டேன் என்று கம்பன் ஒரு வார்த்தை. எப்ப சீதை அந்த கற்பு என்பதற்கு ஒரு உருவம் கொடுத்து அது இலங்கையில் நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் கம்பன் பதிவு செய்கிறான். சொல்வது யார்? அனுமன். சொல்லின் செல்வன் என்று ராமனால் பட்டம் பெற்ற அனுமன் விற்பெருந்தடந்தோள் வீர என்று ராமனை அழைத்து நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள் சீதை என்கின்ற பாட்டை பாடுகிறார்கள். அப்ப எதுக்கு அக்னி வரணும்? எதற்கு அக்னி வரணும்? நான் ஒரு நிமிடம் வான்மீகத்திற்கு செல்கிறேன். வான்மீகத்தில் இந்த காட்சி வரும் பொழுது சீதை ராமனை திட்டுவா தெரியுமா உங்களுக்கு? சீதையினுடைய மறுமொழி கடுஞ்சொற்களாக வரும். நீ கேள்வி கேட்கிறியா? உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், அரசவையில் பேசியது அந்த புறத்தில் மாற்றியது என்றெல்லாம் தயர்தன் முதற்கொண்டு திட்டுவாள் தெரியுமா உங்களுக்கு? கம்பன் அப்படியே அந்த காட்சியை மாற்றிவிட்டார். அப்படியே அந்த காட்சியை மாற்றிவிட்டார். ரோஷினி பிரியா பேசுறப்ப சொன்னாங்களே, எவ்வளவு கடுஞ்சொற்கள் ராமன் பயன்படுத்தக்கூடிய அந்த கடுஞ்சொற்கள் இருக்கிறது. அப்பா 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 படிக்கும் பொழுது கண்களில் ரத்தம் தாங்க வடியும். சீதையை பார்த்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கற்புக்கு அவமானம் தேடி தந்து விட்டாயா என்று ராமன் கேட்கக்கூடிய சுடும் மொழிகள்ங்க. சுடும் மொழி. கேட்பது தந்தை, கேள்வி கேட்கப்படுவது தாய். என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல? அனுமன் முதற்கொண்டு அப்படியே ஐயோ என்ன இப்படி நடக்குதே என்று அத்துணை பேரும் செயலற்று நிற்கக்கூடிய அந்த காட்சியில் சீதை சொன்ன பதில், அதுதான் இந்த உலகம் உணர வேண்டிய தத்துவம். சீதை சொல்றான், எத்தவம், என்னலம், என்ன கற்பு, நான் இத்தனை நாளைக்கும் பாடுபட்டது, இத்தனை நாள் நான் போராடியது, உத்தமா நீ மனத்து உணர்ந்திலையோ, ஓ மனசுக்கு தெரியலையா என்று கேட்டதோடு மட்டுமல்ல, தீஞ்சொற்கள் சொன்ன ராமனை பார்த்து சீதை சொல்லக்கூடிய வார்த்தை உத்தமா என்று சொல்கிறார். நேற்றைக்கு கூட அதை இங்கு பேசினார்கள். அந்த மன உறுதி இருக்கிறதே, சீதையினுடைய மன உறுதி. நேற்று பேசும் பொழுது பெரியவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், அவ்வளவு தவறு செய்தும் மண்டோதரி ஏன் மாறவே இல்லை என்றால் அவளுடைய மன உறுதி அதுதான். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், சீதை இவ்வளவு தீஞ்சொற்கள் வந்தாலும், இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தாலும், யாருமே இல்லாம ஒரு தன்னந்தனி தீவிலே அவள் தவித்துக் கொண்டிருந்தாலும் அத்தனையும் அவளை கடக்க செய்தது எது தெரியுமா? அவளுடைய மனத்திடம் தான் பெரியவர்களே. அந்த மனத்திடம் தான் இந்த தலைமுறை கம்பனிடம் இருந்து நாம் கற்க வேண்டிய பாடம். எவ்வளவு சூழல் வந்தாலும், எவ்வளவு கடுமையான சூழல் வந்தாலும், என்னுடைய மனத்திறத்தை, அக்னியதான நீ கூட்டி வந்திருக்க, பஞ்சபூதத்தையும் வந்து இறக்கு, நான் மாறப்போவதில்லை. சீதை அக்னிக்குள்ள போடுறாங்க, வேற ஒருத்தர் வெளியில வர்றாரு. யார் நீ? அக்னி பகவான். நீ யார உள்ள இறங்க சொல்லி இருக்கிற? கற்பின் கனலையை இறங்க சொல்லி இருக்கிறாய். அக்னி கருத்துட்டாராமாங்க. அக்னி கருத்து போய் விட்டார். உலகத்திற்கு, அதுவும் கற்புடை பெண்களுக்கு எந்த களங்கமும் யாராலும் என்றைக்கும் ஏற்படுத்தி விடவே முடியாது என்னும் தத்துவத்தை மீண்டும் 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 இந்த பொருண்மை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. இதற்கு கம்பனை கற்க வேண்டும். இதற்கு கம்பனை கற்க வேண்டும். அடுத்ததாக நான் சஞ்சீவிக்கு நகர்கிறேன். அனுமன் எப்பேற்பட்ட பாத்திரம் இல்ல, எப்பேற்பட்ட பாத்திரம். கோசலை கூட ராமனை 10 மாதம் தான் வயிற்றில் சுமந்தாள். ஆனால் அனுமன் காலாகாலத்திற்கும் ராமனை நெஞ்சில் சுமந்து கொண்டே இருக்கிறான், சுமந்து கொண்டே இருக்கிறான். அப்பேற்பட்ட பாத்திரம். யோசிச்சு பாருங்க, அந்த சஞ்சீவி மலை வருவதற்குள் ராமன் எவ்வளவு துடிதுடித்து போவார் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கும் நாம் அத்துணை பேரும் நமக்கு ஒரு துக்கம் வந்தா யார்கிட்ட போறோம்? இறைவன் கிட்ட போய் அழுகிறோம். இறைவா என்னை காப்பாத்து, ராமனே என்னை காப்பாத்துன்னு ராமன் காலில் போய் விழுகிறோம். ராமனுடைய துயரையே நீக்கியது அனுமன் என்று சொன்னால் எப்பேற்பட்ட சிறப்பு அனுமனுக்கு உண்டு. அதனால் தான் எங்கெல்லாம் ராமனை பற்றி பேசுகிறோமோ, எங்கெல்லாம் கம்பராமாயணம் பேசப்படுகிறதோ அந்த இடத்தில் ராமன் இருப்பார் என்கின்ற நம்பிக்கை இந்த மண்ணில் நம் மனதில் விளைந்த ஒரு நம்பிக்கை, விளைந்த ஒரு நம்பிக்கை. எனக்கு அனுமனுக்கு கிடைத்த ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த காப்பியத்தில் யாருக்குமே கிடைக்காத சிறப்பு, உலக மக்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பு அனுமனுக்கு மட்டும் கம்பர் வாய்மொழியால் கிடைத்திருக்கிறது.
இந்த உலகத்துல எதுங்க பெருசு? இந்த உலகத்துல எது பெருசு? அவை கிட்ட கேட்போமா? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமும் நான்முகன் படைப்பு. நான்முகனோ கரியமாள் உந்தியில் பிறந்தோன், கரியமாளோ அலைகடலில் துயின்றோன், அலைகடலோ குறுமுனியின் கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்துள் பிறந்தோன், கலசமோ புவியிற் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம், அறமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவனம் பாகத்து ஒடுக்கம், இறைவனோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம் என்ற அளவை. இறைவன் எங்கு குடிகொண்டிருக்கிறான் தெரியுமா? தொண்டர்தம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறான் என்று அவ்வை ஒரு இலக்கணம் தந்துவிட்டால் கம்பன் இதோ இலக்கியம் சமைக்கிறான். பெரியவர்களே, ராமன் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. காப்பியத்தினுடைய இறுதி கட்டத்துல எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு ராமன் கொடுத்திருப்பாரு. கைகையனுடைய பழிய தொடச்சிருவார், பரதனுடைய துயரை நீக்கிடுவார், சீதைக்கு மீட்பு கொடுத்தாச்சு, வீடனனுக்கு அரசாட்சி கொடுத்தாச்சு, சுக்ரீவனுக்கு அரசாட்சி கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் என்னமோ ஒண்ணு கொடுத்தாச்சு. ஒரே ஒரு ஆள் ஓரமா நிக்கிறாருங்க, அனுமன். அனுமனுக்கு எதை கொடுப்பது? அனுமன் செய்த தொண்டிற்கு ஈடு இணையாக எதை கொடுத்து விட முடியும்? இது படிக்கிறப்ப கண்ணில் கண்ணீர் வரும். கம்பன் பாடுகிறாரு ராமன் வாயிலாக, போர் உதவிய தின்தோளாய், போர் உதவிய தின்தோளாய் என்னை பொருந்துற புள்ளுகங்கிறாருங்க. நான் இப்படி நிக்கிறேன், நீ வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கோன்னு ராமன் சொல்றாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய சேவைக்கு, உன்னுடைய தொண்டிற்கு, உன்னுடைய பக்திக்கு, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் என்னை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை என்று இறைவனை கைவிரித்த இடம் பெருமக்களே. அது இந்த சிறப்பு அனுமனை தவிர்த்து வேறு யாருக்கு வந்து விட முடியும்? அவன் தூக்கி வந்த அந்த சிரஞ்சீவி மலை லக்குவனுக்கு உயிரை மட்டுமா கொடுத்தது? ராமனுடைய துயரை மட்டுமா நீக்கியது? இந்த கம்பராமாயணம் தடையில்லாமல் ஓடுவதற்கான உயிர் நாடியாக சஞ்சீவி மலை இருந்தது என்று சொன்னால், அதை தூக்கி வந்த அனுமன் அவனுடைய புகழை பாடுவதற்கு வார்த்தைகள் கிடையாது பெருமக்களே, வார்த்தைகள் கிடையாது. நான் இறுதியாக வில்லுக்கு வருகிறேன். வில்லு என்ன ஆயுதம்? ஆயுதம் தானே. நாம் ராமனை வழிபடும் போதெல்லாம் கோதண்ட ராமனாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த வில்ல வச்சு கம்பர் என்ன சொல்ல வராருன்னு நான் அப்பப்ப யோசிப்பேன். என்ன சொல்ல வரீங்க நீங்க? எப்ப வில்னால நீங்க இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல வரீங்கன்னு கம்பர் கிட்ட கேட்டா போட்டு நம்மளை குழப்புவாருங்க. இப்ப சரி, வில்லாளர்கள்னு ஒரு பட்டியல் கொடுங்களேன் கம்பரே, ஒரு லிஸ்ட் கொடுங்கன்னு கேட்டா தரேன். முதலிடம் யாருக்கு தெரியுமா? வில்லாளரை எண்ணின் வீரர்க்கு முன்னிற்கும் வீரன் யாருக்கு சொல்றாரு? இப்ப நீங்க வில்லாளர்னு ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா நம்பர் 1 யார் தெரியுமா? யாருங்க? இந்திரசித்தன். என்னது இது? கம்பராமாயணம் எழுதுறாரு, தலைவன் ராமன், தம்பி லக்குவன் இருக்கான், இவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன நீ நம்பர் 1 வந்து இந்திரசித்தனுக்கு கொடுக்குறீங்க? வில்லாளரை என்னின் வீரர்க்கு முன்னிற்கும் வீரனாமா. அப்பேற்பட்ட வீரன். அவனுடைய இயற்பெயர் என்ன தெரியுமா? மேகநாதன். மேகநாதன் இந்திரனை வென்றவன். காலப்போக்கில் அதுவே அவனுடைய பெயராக இந்திரசித்தன் என்னே மாறி போயிருச்சு. அப்பேற்பட்ட வீரன் அவன், அப்பேற்பட்ட வீரன். அதுல ஒரு இடம் வரும் பாருங்க, முதல் நாள் போய் அடி லக்குவன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்துற. இனி தெரிஞ்சு போச்சு, நம்ம பிழைக்க மாட்டோம் என்று தெரிந்து விட்டது. அந்த பிள்ளை கடைசியாக தந்தையிடம் ஒரு முறையீடு வைக்கிறான், அதலால் அஞ்சினேன் என்று அருளலை. எப்பேற்பட்ட காட்சி பாருங்க. அப்பா கிட்ட பையன் வந்து கேட்கறாங்க, அப்பா அந்த பொண்ணை விட்டுருன்னு. இந்த காட்சியெல்லாம் வாழ்க்கையில் யாருக்கும் வந்து விடக்கூடாது. கம்பன் படைக்கிறான், ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை. ஆசைதான் அச்சீதை வாழ் விடுத்தியாயின் அணையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் செய்த தீமையும் பொறுப்பர் நின்மேல் காதலால் உரைத்தேன். அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. நான் பயந்துட்டேன் நீ நினைச்சிடாத, நான் பயந்துட்டேன் நீ நினைச்சிடாத. எப்பவுமே யாராவது ஒருத்தர் நான் உனக்காக சொல்றேன்னு சொன்னாங்க, நான் தனக்காக சொல்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இந்திரசித்தன் அப்படி சொல்லவில்லை என்று உலகத்திற்கு நிரூபிப்பதற்காகத்தான் இறுதியாக தன் கூற்றாக கம்பன் போட்டான், உலகெல்லாம் கலக்கி வென்றான்னு சொன்னான். உலகத்தை சும்மா ஜெயிக்கல, உலகெல்லாம் கலக்கி வென்றவன் இந்த இந்திரசித்தன். எவ்வளவு சிறப்பு இந்திரசித்தனுக்கு! வீரரை வியவாதவர் யாருன்னு கேட்கிறான். அப்புறம் ஏங்க இந்திரசித்தன் செத்து போனா? அப்படியே இந்திரசித்தன் மாண்டு போனான். அதுவும் எப்படி மாண்டு போனான்? அவனுடைய தலை இல்லை. தலையை அறுத்து குரங்கு கூட்டம் எடுத்து சென்று விட்டது. தலையில்லாத பிள்ளையாக அவன் கிடப்பான். மண்டோதரி ஓடி வருவா பாருங்க, அப்பா அதை படிக்கும் பொழுது கண்களில் நீர் சுட்டும். தலையின் மேல் சுமந்த கையில் தணலின் மேல் நிற்கின்றாள் போல் நிலையின் மேல் நிற்கின்றாளால் ஏக்கத்தால் நிறைந்த நெஞ்சல். ஓடி வராங்க, பெத்த தாய் மகன் செத்து கிடக்கிறதுக்கு ஓடி வரான். கொலையின் மேல் வேடன் கூர்கனை உயிரை கொள்ள மலையின் மேல் மயில் வீழ்ந்த மைந்தன் மேல் மருகி வீழ்ந்தான். அவன் மலை மாதிரி விழுந்து கிடக்கிறான். எப்படி ஒரு மலையின் மீது ஒரு மயில் பறக்கும் பொழுது வேடன் அம்பு விட்டா துடி துடிச்சு அந்த மயில் விழுமோ, அந்த மாதிரி தன் மகனின் மீது தாய் விழுந்து அழுவதாக கம்பன் ஒரு காட்சி வைக்கிறான். ஏன் இந்திரசித்தன் இறந்து போகணும்? ஏன் இந்திரசித்தன் இறந்து போகணும்? கும்பகர்ணன்
கும்பகர்ணன் எப்பேற்பட்ட வீரன்! இந்த தோல்ல இருந்து இந்த தோல் வரைக்கும் கும்பகர்ணனை தொடர்ந்து தோளோடு தோல் தொடர்ந்து நோக்கின் நாள் பல செல்லுமா. விட்டு விட்டு பார்த்தா கூட இல்ல, தொடர்ந்து பாக்குறதுக்கே நாள் நிறைய போகுமாமா. எப்பேற்பட்ட வீரன்! நீர்கோள வாழ்வை நச்சி நெடுது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோளம் செய்து விட்டாருக்கு உயிர்கொடாது அங்கு போகேன். வந்து எப்பேற்பட்ட சண்டை காட்சி தெரியுமா? கும்பகர்ணன் வதைப்படலத்தை எடுத்து படித்து பாருங்கள். அனுமன் தோற்றான், அங்கதன் தோற்றான், சுக்ரீவன் தோற்றான். எல்லாம் அடி நொறுக்கி எடுத்துட்டு சுக்ரீவனை தூக்கிட்டு உள்ள போவான் கும்பகர்ணன். ஒரு கையை அறுத்துருவாருங்க ராமர், ஒரு கையை அறுத்துருவாரு, இன்னொரு கையால இந்த கையை தூக்கி அடிப்பான், இந்த கையை அறுத்துருவாரு, 2 காலால சண்டை போடுவான், 2 காலையும் அறுத்துருவாரு, நாக்கால மலைகளை பிரட்டி அப்படியே வீசுவான் கும்பகர்ணன். எப்பேற்பட்ட வீரம் இல்ல! கடைசி வரைக்கும் போராடுவான். காப்பியத்தில் எந்த இடத்திலும் ராமனுடைய கரம் நடுங்கியது கிடையாது. கும்பனிடம் போர் புரியும் போது மட்டும் மலர்கரம் விதிர்ப்புற்றான் என்று கம்பன் எழுதுக. அப்பேற்பட்ட வீரன் கும்பகர்ணன். கும்பகர்ணனுக்கு கடைசியில் என்ன நடந்தது? அவனுக்கும் கழுத்தறுபட்டவன் மாண்டு போகிறான். வீரர்கள் ஏங்க விழுந்து விழுந்து போறாங்க? வீரர்கள் தானே, கம்பர் தானே, நீங்கள் தானே அடைமொழி கொடுத்தீர்கள். வெள்ளாளரை என்னின் வீரருக்கு முன்னிற்கும் வீரன் என்று நீங்கள் தானே அடைமொழி கொடுத்தீர்கள். பிறகு ஏன் கம்பரை அவர்களை கொன்றீர்கள்? இந்த கேள்வி வரும் இல்ல? ராவணன் எப்பேற்பட்ட வீரன்! ராவணன் எப்பேற்பட்ட வீரன்! அவனுக்கு எதிர்க்கிறதுக்கே ஆள் இல்லாம போயிருச்சு. ராவணனுக்கு என்ன பண்றான்? யானைகளை விட்டு குத்த விடுறானாமா நெஞ்சில. யானைகள் வந்து குத்துதுல, அந்த தந்தம் உள்ள குத்துறப்ப அதை அப்படியே அறிஞ்சிட்டான். அது அப்படியே மார்பிலேயே தங்கிருச்சாமாங்க. இவனுக்கு கொழுப்பு நெஞ்சில வந்து தந்தம் தங்குதாமா. அப்பேற்பட்ட வீரன் ராவணன். ராவணன் ஏன் செத்து போனான்? ராவணன் ஏன் மாண்டு போனான்? இந்த கேள்விக்கு அப்ப வில்லாளர்னு நீங்க சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏங்க இவங்க எல்லாம் கொல்றீங்களே கம்பர் என்று கேட்டால் எனக்கு அடைக்கல படலம் தான் நினைவுக்கு வருகிறது. வீடனன் அடைக்கலம் வரும் பொழுது கம்பன் ஒரு வார்த்தை போடுகிறான் ராமன் வாயிலாக. உடைந்தவர்க்கு உதவானாயின், உள்ளது ஒன்றியானாயின், அடைந்தவர்க்கு அருளானாயின், அறமென்னாம் ஆண்மை என்னாம் என்று கேட்கிறான். உங்ககிட்ட ஒருத்தன் உதவின்னு கையை நீட்டுறான் பாரு, அவனுக்கு நீ உதவி செய்யலனா நீ அறத்தோடு இருந்தும் பயனில்லை, வீரத்தோடு இருந்தும் பயனில்லை. இந்த காப்பியம் அறத்திலும் மரத்திலும் தான் 2 கால் ஊன்றி நிற்கிறது என்றால் 2 கால்களையும் அகற்றி விடுகிறான் கம்பன். அப்ப எது முக்கியம்? எது முக்கியம்? இப்ப இந்த பக்கம் இப்படி வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய வீரர்கள் மாண்டு போகுது. ராமன் கிட்டக்கு வாங்க. நான் ஒரு நிமிஷம் யோசிப்பேன். ராமன் சண்டை போடுற இடத்துல முதல்ல தாடகை வதம் செய்யறப்ப ராமன் என்ன செய்கிறார்? நான் கொல்ல மாட்டேன்னு நிக்கிறாரு. அதை கவிநிலவன் அழகா சொன்னார். நான் முதல்ல கொல்ல மாட்டேன், பெண்ணன மனத்திடை பெருந்தகை நினைந்தான். அங்கே மட்டுமா? முதல் நாள் போர்புரி படலத்தில் என்ன நடக்குது? ராவணன் தோற்று போகிறான். வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணை மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் கொண்ட அந்த மாபெரும் வீரன் முதல் நாள் போரிலே தன்னை விட வயதில் சிறிய ஒரு இளைஞரிடம் தோற்று போய் நிற்கிறான். தோத்து போனவதானுங்க நம்ம எல்லாருமே அடிப்போம். தோத்து போனவனை தான் நம்ம அடிப்போம். ஆயுதம் இல்லாமல் அவன் நிற்கக்கூடிய ராவணனை ஒரு நொடி நினைத்திருந்தால் ஒரு அம்பு போட்டு அந்த இடத்தில் கொண்டிருக்க தெரியாத ராகவனுக்கு யார் அவன்? எதிரி. தன் காதல் மனைவியை இன்னமும் சிறை வைத்திருக்கக்கூடிய எதிரி, வாழ்நாள் பகைவனுங்க அவன். ஆனால் ராமன் என்ன செய்கிறார்? ராமன் என்ன செய்கிறார்? ஆளைய உனக்கு அமைந்த யாவும் மாறுத மறைந்த பூளையாயின கண்டனை, இன்று போய் போருக்கு நாளை வா என்று நல்கின நாகிலங் கமுகின் வாளை தாவூர் கோசல நாடுடை வள்ளல்னு கம்பன் பாட்டு பாடலையா? இதுதான் ராமருக்கு வேலை. சண்டை போட சொன்னா விட்டுருவாரு. அப்போ எந்த இடத்தில் ஆயுதத்தை கையில் தூக்கினார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் ஒரு பக்கம் கொன்று குவிக்கிறீர்கள். ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் என்று கீழே போடக்கூடிய காப்பிய நாயகனுக்கு பெருமையும் பேரும் வந்து சேர்கிறதே, இது என்ன முரண் கம்பரை என்று கம்பரிடம் கேட்டால் கம்பர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அதுதான் பெருமக்களே. கம்பர் சொல்கிறார், உன் கையில் இருப்பது வில்லாக இருப்பினும் அதை நீ பயன்படுத்தும் முறையை பொறுத்துத்தான் அது அறக்கருவியா கொலைக்கருவியா என்பதை நீ முடிவு செய்கிறாய் என்று கம்பன் சொல்கிறான். ராவணனிடம் வில் இருந்தது, இந்திரசித்தனிடம் ஆயுதம் இருந்தது, கும்பனிடம் ஆயுதம் இருந்தது. அத்துணை இருந்த பொழுதிலும் அவர்கள் யாரும் தர்மத்தின் வழியில் நிற்கவே இல்லை. நீ தர்மத்தின் வழியில் நில்லாத பொழுது நீ எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் உன்னை நான் வெட்டி வீழ்த்துவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராவணன் தான் தப்பு செஞ்சான். தப்பு செஞ்சவனை விட தூண்டினவனுக்கு தானே நம்ம தண்டனை அதிகமாக கொடுக்கணும். தவறு செய்தவனை விட அவனுக்கு துணை நின்ற இந்திரசித்தனும் கும்பகரனும் தலையில்லாமல் மரணிக்கிறார்கள். ராவணன் கூட குப்புற கடிச்சுதான் விழுகிறாரு. அப்போ அதர்மத்திற்கு நீ துணை போனால் உன்னுடைய வாழ்வு நிலையில்லாமல் போகிவிடும். காலத்திற்கு முன்னை எதற்கு சான்று காட்டுவார்கள் என்றால், ராவணன் பிறன்மனை நோக்கினான் என்பதற்கு நாம் எடுத்துக்காட்டாக எதற்கு சொல்கிறோம்? அவனை மாதிரி வாழக்கூடாதுன்னு சொல்றோம். வீரர்களாக இருப்பினும் கும்பனும், வீரர்களாக இருப்பினும் இந்திரசித்தனும் மாண்டு போய் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் அதுதான். நீ வீரனாக இருப்பது பயனல்ல,
அவைதானே சொன்னாள். புலனைந்தும் வென்றான் கண் வீரமே வீரம் என்று சொன்னால் இவர்கள் ஆயுதத்தை பயன்படுத்த தெரிந்தவர்கள், இவர்கள் வில்லாளர்கள். ஆனால் அவர்களிடம் அறமில்லை. அவர்கள் உணர்ச்சிக்கு அடிமையாய் போய் தந்தை மீது கொண்ட பாசம், அண்ணன் மீது கொண்ட பாசம் என்கின்ற உணர்வுகளுக்கு அடிமைப்பட்டு போய் அழிந்து போனர். ஆனால் ராகவன் அப்படியல்ல. ராகவன் கையில் வைத்திருந்தது சாதாரண வில் கிடையாது, அது அறத்தின் வடிவமாக இருந்ததால் அவன் உணர்ச்சிகளை அப்புறப்படுத்திவிட்டு, உணர்வுகளை அப்புறப்படுத்திவிட்டு அறத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தான் ராகவன். அதனால் தான் வில்லாளராக இருப்பினும், வியவராக இருப்பினும், யாராக இருப்பினும் தர்மத்தின் வழி நில்லாதவர்களை கம்பன் இந்த காப்பியத்தின் மூலம் அழித்தே நமக்கு பாடத்தை கற்பித்துக் கொடுக்கிறான். இதுதான் கம்பனுடைய திறம். கம்பன் எப்படி சிந்திச்சான்னு எனக்கு தெரியலங்க. எந்த இடத்துல யோசிச்சிருப்பாரு, எப்படித்தான் இப்படி எல்லாம் பாட்டு எழுதினாருன்னு எனக்கு தெரியல. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். காப்பியத்தில் நான் என்கின்ற இந்த 3 பொருண்மைகளில் அக்னி என்பது சீதையினுடைய மன உறுதியை உலகிற்கு கற்றுக் கொடுக்கிறது. மன உறுதியோடு நீ வாழ்ந்தால் யாராக இருப்பினும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்ற பாடத்தையும், சஞ்சீவி நீ பக்தியோடு இருந்து பார், இறைவன் தன்னையே உனக்கு கொடுத்து விடுவார் என்கின்ற பாடத்தையும், வில்லாளராக இருப்பின் தர்மத்தின் வழி நின்றால் நீ வாழ்வாய் என்கின்ற பாடத்தையும் கம்பன் இந்த 3 பொருண்மைகள் மூலமாக சொல்லிச் செல்கிறான். எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ, புண்ணியத்தால் உடன் பிறந்த புலமைதானோ, போந்த பின்பு அறிவமைந்து புகன்றதாமோ, தன்னியல் சேர் தமிழ் அணங்கின் தவமேதானோ, தயரதனும் சனகனும் தரித்த நோன்போ, விண்ணமுதின் சுவை கெடுத்த கம்பன் பாடல் விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும். அந்த கம்பனுடைய தாள் பணிகிறேன். இந்த புதுச்சேரி கம்பன் கழகம் 57 ஆண்டுகளாக இந்த சீரும் சிறப்புமாக இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கள் பாரதிக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள், பாரதிதாசனுக்கு பிறப்பிடம் கொடுத்தவர்கள், இன்று கம்பனுக்கு புகலிடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பணி 1000 ஆண்டுகள் கடந்தும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் வாழ வேண்டும், தலைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி நல்லதொரு வாய்ப்பினை இளையோருக்கு அரியாசனத்தை சரியாசனம் விட்டுக் கொடுத்து தந்த அத்தனை பெரியவர்களுடைய பாதங்களையும் மீண்டும் ஒரு முறை பணிந்து நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. திருமுக வீரபாலாஜி, செல்வன் மு கவிநிலவன், செல்வன் தங்கமுத்து, செல்வி ரோஷினி பிரியா ஆகியோர்